consent of the parties. Who are the parties we are talking about? Two parties are involved in a contract, right? Offerer and acceptor. Okay. Offerer gives promise to the offeree. Offering only on acceptance, he becomes the acceptor. Only then contract. Okay. So, இது நமக்கு தெரியும். So, the two parties we are speaking here is about the offerer and the acceptor. Offeree சீன்லயே வரமாட்டாங்க. Offeree வந்து accept பண்ணிட்டாங்கன்னா acceptor ஆயிடுவாரு. Okay. Offeree சீன்லயே வரமாட்டாங்க. சோ இந்த பார்ட்டிஸோட கன்சர்ன் வேணுமாங்கிறது வந்து ஆக்சுவலா பார்ட்டிஸ் சொல்லலாம் பார்ட்டின்னு சொல்லணும். ஓகே, ஏன் அப்படி சொல்லணும்னா ஆஃபர் ஒரு ப்ராமிஸ் தராரு அசெப்டாருக்கு, அசெப்டார் வந்து ஓகேன்னு சொல்லணும். விச் மீன்ஸ் அவருக்கு எல்லாமே ஓகேயா இருந்தா தான் ஓகேன்னு சொல்லணும். தட்ஸ் வாட் தே மீன் ஹியர். அப்போ இந்த கன்சர்ன்ங்கிறது ஒன்னும் இல்ல, சேயிங் ஓகே. ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல. அசெப்டன்ஸ் நம்ம அங்க பார்த்தோம்ல, அதுதான். சோ நம்ம அசெப்டன்ஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு கண்டென்ட்ல பார்த்துட்டோம். ஆஃபர் அண்ட் அசெப்டன்ஸ் பத்தி டீடைலா பார்த்துட்டோம். ஏன் திரும்ப கன்சர்ன் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அக்செப்டன்ஸ் ஓகேன்னு வந்துடுச்சு. ஓகே, ஆனா எப்படி வந்தது? அது என்ன மாதிரி மோட்ல? இப்போ ஆஃபர் வந்து கம்பல் பண்ணிருக்கலாம் அக்செப்டார. ஓகே, எல்லாம் மிரட்டி இருக்கலாம், இல்லைன்னா வந்து வேற வழி இல்லாம இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் இல்லாம இருந்திருக்கணுங்கிறது தான் கன்சர்ன் ஆஃப் த பார்ட்டிஸ். சோ இதை வந்து ரெண்டு ஆங்கிள் நம்ம பேசுவோம். ஆக்சுவலா ஒரு ஆங்கிள் தான் டீடைலா பார்ப்போம், இன்னொரு ஆங்கிள் ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு பார்ப்போம். த கன்சர்ன் ஆஃப் த பார்ட்டி ஷுட் பி ஃப்ரீ அண்ட் ஜென்யூன். ஓகே, அகைன் ஏன் இங்க வந்து பார்ட்டிஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசெப்டார் வேற வழி இல்லாம ஆஃபரையும் கம்பல் பண்ணிருக்கலாம்ல. விச் மீன்ஸ் நம்ம கவுண்டர் ஆஃபர் பார்த்தோம் இல்லையா, நாட் அஸ் இன் த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அப்படியே உல்டாவா மாறலாம். தான் ஜெனரலா பார்ட்டிஸ் சொல்லும். ஸோ கன்சென்ட் எப்படி பார்க்கணும்? ஷுட் பி ஃப்ரீ அண்ட் ஜென்யூன். எதெல்லாம் ஃப்ரீ கன்சென்ட் இல்ல அப்படின்னு பார்க்கும்போது we are going to discuss 5 categories. First one, coerce பண்ணா, which is called as coercion. Okay, coercion, coerce. coerceங்கிற டேர்ம் வந்து நார்மல் இங்கிலீஷ் டேர்ம் டிக்ஷனரி மீனிங்ல பாத்தீங்கன்னா கம்பெலிங், த்ரெட்டனிங் இதுதான். பட் நம்மளோட டெஃபினேஷன் coercion வந்து லால லீகலா பாக்குறதுனால coercion that is threatening as per IPC Act. IPC ஆக்ட்ல வந்து இதெல்லாம் சொன்னா நார்மலா ஹியூமன் பீயிங் பயப்படுவோம்ப்பா அப்படின்னு சொல்றது த்ரெட்டனிங். அதெல்லாமே வந்து நம்ம coercionல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் வந்துட்டு undue influence. undue influence ஆக்சுவலா undue influenceங்கிறது இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. யார் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவா? நம்மளோட சுப்பீரியர், நம்ம பாஸ் வந்து நம்மளை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவார், நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க. அப்ப இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, நல்லதா கெட்டதா? ஆனா இன்ஃபுளுன்ஸ் தப்பு இல்ல, ஆனா அதனால அன்டியூனஸ் விச் மீன்ஸ் என்னது அன்ஃபெய்த் அட்வான்டேஜ். அன்ஃபெய்த் அட்வான்டேஜ் வந்தா அது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா நாட் அ ஃப்ரீ கன்சர்ன் சொல்லுவோம். தேர்ட் கேட்டகரி, சோ இது யூஸ்வலா ஒரு குரூப்பிங் பண்ண சொல்லுவேன். தேர்ட் கேட்டகரி ஃப்ராட். இந்த ஆஃபர் இருக்கா இல்லையா, ப்ரொபோசல் கொடுக்கும்போது எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சேர்த்து கொடுத்தரணும். ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தெரிஞ்சு விடுறாரு தெரியாம விடுறாரு. வேணும்ட்டு இன்கேஸ் நான் உண்மையை சொல்லிட்டா அக்செப்டார் வந்து ஒத்துக்க மாட்டான், அதனால நம்ம உண்மையை சொல்ல வேண்டாம். ஓகே, ஒரு ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்பர் பண்ற மாதிரி இருக்கு, இந்த ப்ராப்பர்ட்டில ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, வில்லங்கம் என்கம்பரன்ஸ் சொல்லுவோம் இல்லையா இருக்கு, அதனால அந்த டேர்ம் வந்து நம்ம ஹைட் பண்ணிடும். ஹைட் பண்ணிட்டா இப்போ நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஒரே ப்ராப்பர்ட்டி வந்து 2 பேருக்கு சேல் பண்றாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்றாங்க, தெரியாமலாம் எப்படி பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா ஃப்ராடுன்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் நோயிங்லி வித் த இன்டென்ஷன் யூ டூ இட். இல்ல வேணும்ட்டே ஹைட் பண்றீங்க இதெல்லாமே. இதே வந்து எனக்கே தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னா மிஸ் ரெப்ரசன்டேஷன், தப்பா ரெப்ரசென்ட் ஆயிடுச்சு. அது என்னோட தப்பு இல்லைங்க, தப்பா ரெப்ரசென்ட் ஆயிடுச்சு. மிஸ் ரெப்ரசென்ட் பண்றது மிஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம் ஜெனரலா. சோ இது யூஸ்வலா இன்னொரு கேட்டகரி. அண்ட் இது தவிர என் சைடும் மிஸ்டேக் இல்ல, உங்க சைடும் மிஸ்டேக் இல்ல, ஏதோ அப்படியே நடந்துச்சு, டைப்போ எரரா இருக்கலாம், இல்லைன்னா வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸா இருக்கலாம், இல்லைன்னா நான் ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி சொன்னதா இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா ஆக்சுவலா சப்ஜெக்ட் மேட்டரை வச்சு சொல்ல மாட்டோம், சின்னதா சப்ஜெக்ட் மேட்டர்லாம் கரெக்டா இருக்கும், சின்னதா டேர்ம்ஸ் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வந்துடும். அது நீங்களும் வேணும்ட்டே பண்ணலாம், வேணான்ட்டு பண்ணலாம். சோ சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து மிஸ்டேக்னு சொல்றோம், எரர் நடந்திருக்கு. ஓகே, ஆக்சுவலா இந்த எரர் வந்து கரெக்டான தப்பு, எரர் இருக்கக்கூடாது. ஓகே, சோ யூஸ்வலா மிஸ்டேக் வந்து சப்ஜெக்ட் மேட்டரோட லிங்க் பண்ணும். லாஃபுல் ஆப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா, சப்ஜெக்ட் மேட்டரோட லிங்க் பண்ணும். சோ அந்த 5 கேட்டகரிஸும் இல்லன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 5 கேட்டகரிஸும் இருந்ததுன்னா we say the consent is not free under these 5 categories. இத பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா மிஸ்டேக் வந்து இன்னும் நம்ம ஸ்பிளிட் பண்ணுவோம், ப்ராபபிலி அது வரப்போது நம்ம டீடைலா பார்த்துட்டோம். அண்ட் ஐ வாண்ட் டு group this one 1, 2, 3 and 4. coercion, undue influence, fraud and misrepresentation.
If present, the contract will be a voidable contract. Remember, you can avoid it. A போட்டு ரீட் பண்ணுங்கன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? Avoidable contract. So voidable contract. இந்த ஃபிஃப்த் கேஸ்ல மட்டும் என்ன ஆயிடும்னா வாய்ட் ஆயிடும். ஏன்னா மிஸ்டேக் இருந்தா சப்ஜெக்ட் மேட்டர்ல மிஸ்டேக், பிரைஸ்ல மிஸ்டேக், குவான்டிட்டில மிஸ்டேக், குவாலிட்டில மிஸ்டேக். அப்ப அந்த கேஸ்ல வந்து என்ன ஆயிடும்னா அது வாய்ட் ஆயிடும். அது எப்படி நீங்க மிஸ்டேக்கோட ஸ்டார்ட் பண்ண முடியும்? ஓகே. சோ அதெல்லாம் அந்த கேஸ் மட்டும் வாய்டும், மிச்சம் வாய்டபிள். இது தவிர வந்து செகண்ட் கேட்டகரி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்யூனா இருக்கணும், விச் மீன்ஸ் ஃபோர்ஜரி இருக்கக்கூடாது. ஆக்சுவலா ஜென்யூனா இருக்கணும்னா உண்மையா இருக்கணும், ட்ரூத்ஃபுல்னஸ் அதான் மீன் பண்ணும் ஜென்யூனா. ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வந்து இருக்கும்னா ஃபோர்ஜரி இஸ் நாட் அ ஜென்யூன் கன்சர்ன் சொல்லியிருப்பாங்க. சோ ஜென்யூன்னஸ்க்குள்ள ஃபோர்ஜரி ஒரு எக்ஸாம்பிளா தான் வச்சுக்க முடியும். ஸோ ஃபோர்ஜரி இஸ் நாட் அ ஜென்யூன் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் இருக்கு. அகைன் ஃப்ராட் ஃபோர்ஜரியும் சேமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ராடுங்கிறது வேற, ஃபோர்ஜரிங்கிறது வேற. ஃப்ராடுங்கிறது ஒண்ணு நான் வேணும்ட்டே மறைச்சா அது ஃப்ராடு. ஃபோர்ஜரினா உங்ககிட்ட நான் அதை டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, பட் அதை நீங்க டிஸ்கஸ் பண்ண மாதிரி ப்ராப்ளம் ஒரு அக்ரிமெண்ட் தான் நம்ம என்டர் ஆக போறோம், ஒரு கான்ட்ராக்ட்ல தான் என்டர் ஆக போறோம். அதுக்கு உங்க சிக்னேச்சரும் என் சிக்னேச்சர் ஃபோர்ஜரி வேற ஒன்றும் இல்லை. யூஸ்வலா நம்ம டேர்ம்ஸ் வந்து கொலோக்கியலா பேசும்போது ஃப்ராட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா சைனை மாத்தி போட்டா அது ஃபோர்ஜரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மீன் பண்ணும். சோ உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த கன்வே பண்ணாம விட்டா அது ஃப்ராடு. உங்ககிட்ட எதுவுமே கன்வே பண்ணல, நீங்க கன்வே பண்ண மாதிரி சைன் வாங்கிக்கிறேன், நானும் சைன் பண்ணிட்டேன், உங்க சைனை நானே சேர்த்து போட்டேன் அப்படின்னா அது என்னது? ஃபோர்ஜரி. அது பண்ணக்கூடாது. ஓகே. சோ ஃபோர்ஜரியா இருந்துச்சுன்னா அது என்னது? நாட் அ ஜென்யூன் கன்செப்ட். இஸ் இட் ஓகே? சோ இதெல்லாமே நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே வருவோம் இதுல. அதுல கொஞ்சம் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய டாபிக் மாதிரி தான் இருக்கும், பட் ஸ்டில் இட்ஸ் நாட் கோயிங் டு ஓவர்லோட். ஏன்னா சின்ன சின்ன பிட்டா தான் பார்த்துட்டே போவோம். ஓகே. சோ லெட் மீ டேக் யூ த்ரூ த கண்டென்ட் from Singer material. Can please join. Free consent. Yes, free consent. Consent should be free and genuine. Genuine forgery வச்சு நம்ம மீன் பண்றோம். Those which are not a free consent, coercion, undue influence, fraud, misrepresentation. See, fraud and forgery are not same. ஒரே ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க fraud and forgery same ஆன்ட்டு. இல்ல, fraud and forgery are different. ஃப்ராடுங்கிறது இந்தியன் பீனல் கோட்ல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. அண்ட் மிஸ்டேக்ல அது வந்து வாய்டா மாறிடும். ஃபர்ஸ்ட் coercion பார்க்கலாம். coercion, committing or threatening to commit. மர்டர் பண்ணிட்டாரு, இல்லைன்னா மர்டர் பண்றான்னு மிரட்டுறான், அப்ப என்னது? த்ரெட்டனிங் டு கமிட். ஓகே. அந்த மாதிரி கேஸ்ல இந்தியன் பீனல் கோட்ல இது ஃபர்பிடன்னு சொல்லியிருந்தா மட்டும் தான் coercion. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியன் பீனல் கோட்ல ஃபர்பிடன்னு சொல்லிடணும். ஓகே. சோ நம்மளே பார்த்து பயப்படுறதெல்லாம் இல்ல, இந்தியன் பீனல் கோட்ல இந்த மாதிரி ஒரு சில ஆக்ஷனுக்கு, ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த நார்மல் ஸ்டேட்ல இருக்கிற ஹியூமன் பீங்ஸ் பயப்படுவாங்க. ஒரு கண்ணு ரோட்ல வந்து கண்ணு வச்சுட்டு சுத்தினா, நம்ம பார்க்காத படத்துல ஜேம்ஸ் பாண்ட்லாம் இவ்வளவு கண்ணு சுத்தி சுத்தி ஆடி இருக்கோம், ஏன் நம்மளே ஒட்டி ஆடி இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ரோட்ல ஒருத்தர் வந்து கண்ணு வச்சுட்டு போனா என்ன நினைப்பீங்க நீங்க? பக்கத்துல போவீங்க. ஓகே. யானை தானே வந்தா மிதிச்சு போவோம் அப்படின்னு நினைப்பீங்க. கிட்ட வந்தா காலியில. அப்போ எந்த ஆக்ட் எல்லாம் ஃபர்பிடன் நீங்க வரி பண்ண வேண்டாம். கொயசனுங்கிற டேர்மே இருக்கும். சோ கமிட்டிங் ஆர் த்ரெட்டனிங் டு கமிட்னே இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஐபிசில ஃபார்ம் ஆயிருக்கதான் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த டேர்ம் நம்ம போகல, அவ்வளவுதான் நம்ம வாங்கணும். சோ இந்தியன் பீனல் கோட் படி இது ஃபர்பிடன். அது என்னவா இருக்கலாம் தெரியுமா? ஒரு பர்சனை பயன்படுத்துறதா இருக்கலாம், இல்லைன்னா டீடைனிங் எனி ப்ராப்பர்ட்டி, டீடைனிங் டேமேஜிங் எனி ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம். எஸ், ப்ளீஸ் ஹைலைட் திஸ் டேர்ம் வித் இன்டென்ஷன். எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? அவன் லூஸ்பா அப்படிதான் பண்ணுவோம், அப்படி இல்ல. ஹிஸ் இன்டென்ஷன் இஸ் வாட்? டு என்டர் இன்டு an agreement. அவன் அப்படிதான் பண்ணுவான். ஓகே. அப்படிதான் ரோட்ல தெரிஞ்சுட்டு இருப்பான், அவ பேசுவான், அவ அடிப்பான், கல்லு தூக்கி அடிப்பான், அவ்வளவுதான். அப்படி இல்ல. என்னோட இன்டென்ஷன் என்னது இங்க? ஏன் இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன்? டு என்டர் இன்டு an agreement. யார் மேல இது பண்ணும்? அகேன்ஸ்ட் கான்ட்ராக்சுவல் பார்ட்டி ஆர் எனி அதர் ரிலேட்டட் பர்சன். எக்ஸ் வந்து ஒய்ய கான்ட்ராக்ட் என்டர் ஆக வைக்கிறதுக்காக ஒய்யோட சன் மேல கன் பாயிண்ட் வைக்கிறாரு. ஓகே. அப்போ இதுல யார் கான்ட்ராக்சுவல் பார்ட்டி? ஒய். அகேன்ஸ்ட் கான்ட்ராக்சுவல் பார்ட்டி ஒய். ஆனா ரிலேட்டட் பர்சன் யாரு? ஒய்யோட சன். சோ அதே பர்சனா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இட் கேன் பி த ரிலேட்டட் பர்சன் ஆல்சோ. ஓகே. சோ எக்ஸாம்பிள் நீங்க பிறகு பாக்கலாம். லெட் மீ ஃபினிஷ் ஆஃப் திஸ் ஒன் சிங்கிள் கண்டென்ட், அதுக்கு பிறகு பாருங்க. இதுல வந்து இந்தியன் பீனல் கோட் வச்சுதான் நம்ம இது கொயர்சன் சொல்றோம். அப்போ இந்தியன் பீனல் கோட் அந்த இடத்துல இன் ஃபோர்ஸ்ல இருந்திருக்குமான்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் மெட்டீரியல், விச் மீன்ஸ் இந்தியன் பீனல் கோட் ஃபோர்ஸ்ல இருந்திருக்கணும் அப்படியெல்லாம் இல்ல. இங்கிலீஷ் லா படி, விச் மீன்ஸ் நம்ம லா படி வந்து அது இந்தியன் பீனல் கோட் அப்ளிகபிள். லெட் மீ கோ ஃபார் திஸ் எக்ஸாம்பிள். ஏ, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. ஆன் போர்டிங் an இங்கிலீஷ் ஷிப். இந்த ஷிப் வந்து இங்கிலீஷ் ஷிப்பா இல்லைன்னா ஸ்ரீலங்கா ஷிப்பா எப்படி தெரியும்? பிளாக் இருக்கும், பிளாக் வச்சுதான் இருக்கும். இது வந்து என்ன சொல்லிட்டாங்க? இங்கிலீஷ் ஷிப்
ஹை சீஸ்ல இருக்கு. யூசுவலா வந்து இந்த பவுண்டரிஸ் டிஃபரன்சியேஷன்லாம் நம்மளுக்கு சீல போனா தெரியாது. சீல மெஷர் பண்ணதால நாட்டிக்கல் மைல்ஸ்ல மெஷர் பண்ணுவோம். இப்ப நம்ம ஸ்பேஸ்ல மெஷர் பண்ணதெல்லாம் லைட் இயர்ல மெஷர் பண்றோமா யூனிட். இதே வந்து நீங்க மவுண்டன் ரேஞ்சஸ் எல்லாம் நார்மல் பிளேன்ல போனீங்கன்னா கிலோமீட்டர்ல மெஷர் பண்றோம். சோ இங்க வந்து ஹை சீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாட்டிக்கல் மைல்ஸ். சோ நம்ம லேண்ட் ஏரியால இந்த ஜியோகிராபிக்கல் லேண்ட் ஏரியால இருந்து நீங்க 50 நாட்டிக்கல் மைல்ஸ் 60 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து இது இந்தியன் ஓஷன்ல பாதி இங்க பிரியுது பாதி அங்க பிரியுதுன்னு சொல்லிக்கலாம். என்ன ப்ராப்ளம்னா அது லோலிங்ல இருக்கும்ல, வேவ்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதனால உங்களால எக்ஸாக்டா சொல்ல முடியும். அந்த மாதிரி நிறைய பேர் இந்த ராமேஸ்வரம் சைட் எல்லாம் போனாங்கன்னா மாட்டிக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு இஷ்யூ வந்ததுலயே மாட்டிக்கிட்டாங்கன்ட்டு எக்கச்சக்கமா வரும். அது ரீசெண்டா இல்ல, எக்கச்சக்கமா வரும். சோ ஹை சீஸ்ல வந்து இங்கிலீஷ் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஏன் என்ன பண்றா தெரியுமா? சோ ஏ வந்து எங்க இருக்காரு, இதான் செட்டிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து கதை எழுதுறாங்க இல்லையா, இந்த செட்டிங் எங்க நடக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த மூவி டைரக்ஷன் எல்லாம் பிடிக்குமா? கதையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் பாப்பீங்க. ஒருத்தர் வந்து எப்படி பாப்பீங்கன்னா இந்த மூவி பிக்சரைசேஷன் எப்படி இருக்கு. ஒரு சில மூவிஸ் அப்படியே கலர்ஃபுல்லா எடுத்திருப்பாங்க. ஓகே, ஒரு சில மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டல் பேக்ரவுண்ட் மாதிரி ஒரு என்ன ஒரு கிரேஷாவே எப்பவும் குப்பையாவே ஒரு முன்னாடி பேக்ரவுண்ட், அது சூப்பர் பேக்ரவுண்ட் சொல்லுவாங்க. ஓகே, ஒரு சில பெப்பி கலர். சோ கலர் பேக்ரவுண்ட் ஒண்ணு வச்சு பாக்குறது இருக்கு. ஒண்ணு வந்து மியூசிக், ஒண்ணு வந்து ஆக்டர்ஸ்க்காக பாப்போம். இன்னொன்னு வந்து என்னன்னா எந்த இடத்துல இது நடக்குது. ஓகே, ப்ராப்ளி பொன்னியின் செல்வன் எடுத்தீங்கன்னா அதோட புக்கை பேஸ் பண்ணிருக்கனால அந்த செட்டிங் இம்பார்ட்டன்ட். இங்க கிளியரா செட்டிங்க சொல்லியிருக்காங்க பாருங்களேன். நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் வந்து செட்டிங்கை பேஸ் பண்ணி தான் இங்க பாக்கணும். சோ ஏ வந்து ஆன் போர்டிங் அண்ட் இங்கிலீஷ் ஆன் ஹை சீஸ், அப்பனா இந்தியன் லா அப்ளிகபிள் இல்ல இப்படி மாதிரி தெரியுதா நமக்கு. causes P to enter into an agreement by an act amounting to criminal intimidation under the IPC. எனக்கு என்ன இந்த செட்டிங்ல தோணுச்சுன்னா, நீ உடனே இந்த சைன் பண்ணி இல்ல கடல்ல தள்ளி விடவா அப்படின்னு கேட்பாருன்னு தோணுச்சு. ஏன்னா அங்க நின்று என்ன மிரட்ட போறாரு, கன் பாயிண்ட் எங்கன்னா மிரட்டி போலாமே. ஏ afterwards sues B for the breach of contract at Calcutta. இதுதான் ஹைலைட். இது எங்க நடந்தது? when it is entered பாத்தீங்கன்னா not as per the Indian judiciary system மாதிரி இருக்கும். எங்க sue பண்றாரு? at Calcutta. afterwards, which means what? இந்த இடத்துல coerce பண்ணி enter ஆக வச்சிருக்காரு. contract is entered. You remember the 10 essentials, the last essential point ஒன்னு சொல்லுமே, not expressly declared as void. ஃபர்ஸ்ட் 9 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா 10th பாயிண்ட் என்ன சொல்லுது, இங்கேயும் வேலிடா இருக்கணும். அப்ப இது கால்கட்டால சீவ் பண்றாங்க. A here has employed coercion although his act is not an offense by the law of England. இங்கிலீஷ்னா இங்கிலாந்து laws. அங்க அது வந்து இல்ல, பட் நம்மளோட ஃபோர்ஸ் வந்து அங்க இல்லனாலும் எந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு, கால்கட்டால நடக்குதுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன லா ஃபாலோ ஆயிடுது, இந்தியன் லா ஃபாலோ ஆயிடுது சொல்லி. ஸோ இட்ஸ் இம்மெட்டீரியல். இந்தியன் லா தானே நம்ம இந்தியன் பீனல் கோட் ஃபாலோ பண்ணணும். இங்கிலீஷ் லா வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லி நீங்க எஸ்கேப் ஆக முடியாது. ஓகே, இப்ப இது புரியுதா ஏன் இது வாய்டபிள் கான்ட்ராக்ட்? ஏன்னா இங்க பி அவாய்ட் பண்ணிருக்காரு இல்ல. வாய்டபிள்னா என்னது, விச் யூ கேன் அவாய்ட் இல்லையா, அவாய்டபிள். யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது அவாய்டபிள்? ஏ வந்து கம்பல் பண்ணி என்டர் ஆக வச்சிருக்காருன்னா பிக்கு வந்து கன்சர்ன் ஃப்ரீயா இருக்கு. கரெக்டா, அவரா கொடுக்கல கன்சர்ன். அப்போ பியோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து என்ன பண்ணலாம், இவரு அவாய்ட் பண்ணலாம். சோ இதான் நடந்திருக்கு. ஏ வந்து சைன் வாங்கியிருக்காரு, வாட் எவர் இட் இஸ், ஏதோ வெரைட்டி சைன் வாங்கியிருக்காரு. பி வந்து ஓகேன்னு சொல்லியிருக்காரு. ஏ ஆஃப்டர்வர்ஸ் சூஸ் பினா நடுவுல என்ன நடந்திருக்கும், பி வந்து அந்த கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. சோ திஸ் மைட் ஹவ் ஹேப்பன் இல்லையா. அப்போ ஏ ஆஃப்டர்வர்ஸ் சூஸ் பினா பி ஏ ஹாஸ் த ரைட். ஏன் தெரியுமா, இந்த கான்ட்ராக்ட் பக்கத்து வேலிட் மாதிரியே இருக்கும். பி வந்து எக்ஸிக்யூட் பண்ணல. சோ நார்மல் கான்ட்ராக்ட், வேலிட் கான்ட்ராக்ட் மாதிரி பாருங்களேன். இன் கேஸ் பிரீச்ல தட் இஸ் நாட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராமிஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா சீவ் பண்ணலாங்கிற ரைட் இருக்குல்ல. இதெல்லாம் கான்ட்ராக்ட், லீகல் என்ஃபோர்சபிலிட்டி இருக்கு, சீவ் பண்ணலாங்கிற ரைட் இருக்கு. சோ இந்த இடத்துல ஏ ஆஃப்டர்வர்ஸ் சூஸ் பிங்கிறது ஏவோட ரைட் மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து என்னாச்சு, கிரிமினல் இன்டிமிடேஷன் நடந்தனால இந்த மாதிரி கேஸ்ல ஆட்டோமேட்டிக்கா பி வில் கெட் அ ரைட் டு அவாய்ட். இன்கேஸ் அவாய்ட் பண்ணலன்னா இந்த கான்ட்ராக்ட் வேலிட் தான். அவாய்ட் பண்றதுனாலதான் இது வாய்டபிள் கான்ட்ராக்டா மாறும். சோ இது பாக்கிறதுக்கு வேலிட் கான்ட்ராக்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த டேர்ம் மட்டும் இல்லைன்னா வேலிட் கான்ட்ராக்ட்னு சொல்லிடுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட், ரெஸ்டிடியூஷன் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் வாய்டபிள் கான்ட்ராக்ட்ஸ். யூனோ ரெஸ்டிடியூஷன் கான்ட்ராக்ட் வந்து வாய்ட் ஆர் வாய்டபிளா வந்து ஏதாவது பெனிஃபிட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து ரிட்டர்ன் பண்ணி. ஓகே, சோ இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ தானே கேஸ் போடுறாரு, ஏ வெர்சஸ் பி கேஸ். கரெக்டா, ஏ பி மேல கேஸ் போடுறாரு. இப்போ பி வந்து ப்ரூவ் பண்ணும், இந்த மாதிரி கடல்ல ஏறி என்ன வந்து தள்ளி விட்டுறான்னு சொன்னா நான் என்ன பண்றது, எனக்கு நீச்சல்லாம் தெரியாது. ஓகே, நீச்சல் தெரிஞ்சோன்னா அவங்களும் டீப் ஹை சீஸோட சொல்லியிருக்காங்க. ஹை சீல எல்லாம் எனக்கு நீந்து பழக்கம் இல்ல, அதனால பயந்துட்டு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஷிப்ல போயிருக்கீங்களா, டிராவல் பண்ணிருக்கீங்களா? அந்த தண்ணி எல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கும். நீங்க இப்படி நின்று இருப்பீங்க, தண்ணி அங்க வந்துட்டு இருக்கும். அதுவும் 40 50 தண்ணி தான் வரும். ஓகே, அந்த அளவுக்கு பார்த்தா ரொம்ப குட்டியா தெரியும்.
ஓகே. ஐ ஹேவ் திஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஷிப்ல டிராவல் 2, 3 ஹார்ஸ் ஷிப்ல டிராவல் பண்ணியிருக்கேன் அந்தமான் சைட்ல. அது பாட்டுக்கு தண்ணி உள்ள வரும், வெளிய போகும். எங்க அம்மா ஒரு சின்ன வயசுல வந்து என்ன சொல்லி வளர்த்துருக்காங்கன்னா, இந்த போட்குள்ளலாம் தண்ணி போனா போட் முழுகிடும்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே. நான் என்னோட ஸ்கூல் டேஸ்ல டிராவல் பண்றேன். என்ன இப்படியெல்லாம் சொல்லி வளர்த்துருக்காங்க. அது எவ்வளவு பெரிய ஆளு தண்ணி உள்ள வந்துட்டு எல்லாம் வெளிய போகுது. நம்ம சேஃப் தான். ஓகே. என்ன மீன் பண்றோம்னா, இப்ப பிக்கு வந்து அந்த பயம் இருக்கும். என்ன மாதிரி தானே பியும் சொல்றீங்க. எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஓகே. வேற வழி இல்லாம பி ஒத்துக்கிட்டாரு. இப்ப ஏ வந்து பி மேல கேஸ் ஃபைல் பண்றாரு. ஏ வெர்சஸ் பி கேஸ். இப்ப பி தானே ப்ரூவ் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ பி வந்து என்ன சொல்றேன், பி வந்து யாருப்பா டிஃபெண்டன்ட். am I right? ஏ gives a complaint on B is a defendant. பி வந்து இப்ப கம்ப்ளைண்ட் பண்றாரு இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்ட்டு. ஏ ஒத்துப்பாருங்க. ஏ ஆல்சோ will get the right to prove this has not happened. பிக்கு வந்து எப்படி அவாய்ட் பண்ணது ரைட்? ஏன்னா பி போய் சொல்லலாம்ல. இந்த மாதிரி ஹை சீஸ்ல வந்து என்டர் ஆனாரு. இந்த மாதிரி வந்து அவராதான் என்டர் ஆனா நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு ஏன் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரி நம்மளுக்கு ஆக்சுவலா கேஸ் தெரிஞ்சிச்சு. லெட் மீ கிளீன் த போர்ட். இப்போ இந்த பாயிண்ட் பாருங்களேன். நான் அண்டர்லைன் பண்ற பாயிண்ட் விச் மீன்ஸ் ஐம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ற பாயிண்ட். காசஸ் பின்னு இல்லாம என்டர்ஸ் இன்டு கான்ட்ராக்ட் இந்த லைனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? ஏன் பியும் ஏதோ கடலை போகும்போது பேசிட்டே போயிருக்காங்க, கான்ட்ராக்ட்ல என்டர் ஆயிட்டாங்க. அப்போ பிசினஸ் பார்ட்டிஸ் தான் அப்படிதானே நினைப்போம் நம்ம. அப்ப ஏக்கும் பிக்கும் ஒரிஜினலா கான்ட்ராக்ட் இருக்க மாதிரி நினைப்போம். ஏ ஆஃப்டர்வர்ஸ் யூஸ் பி. அப்போ ஏன் உரிமை இருக்குல்ல, அப்ப பி பண்ணி தானே ஆகணும், அப்படித்தானே நம்ம நினைப்போம். இன்னொரு சைட்ல பார்த்தா இந்த லைன் இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா இது வாய்டபிள் கான்ட்ராக்டா மாறிடுச்சு. இஸ் இட் ஓகே? பியூட்டிஃபுல்லான லைன்ஸ். அப்போ ஆப்வியஸ்லி இந்த கேஸ்ல ஏதாவது ரெஸ்டிடியூஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், which means benefit இருந்ததுன்னா the benefit has to be returned. Okay, so this is about restitution. So question over. பாக்குறீங்களா? I'll go for this point. After that I'll cover that. Dominations and the influence இருக்கும். நான் உங்களை டாமினேட் பண்றேன், நான் சொல்றது நீ கேட்டே ஆகணும்ட்டு, அப்ப நான் இன்ஃபுளுன்ஸ். ஓகே. என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் யூஸ்வலா டாமினேட்டிங் பொசிஷன் சொல்லுவோம்னா, ஏதோ ஒரு ரியல் ஒரு அப்பேரண்ட் அத்தாரிட்டி இருக்கு. பாஸ் சொல்றது கேட்டே ஆகணும், இல்லைன்னா அவ்வளவுதான். ஏதாவது ஒரு லிங்க் வச்சிருப்பாரு. நீ வந்து இந்த வேலையை பண்ணலன்னா உனக்கு ப்ரொமோஷன்ல வந்து நான் தானே உனக்கு லிங்க் தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ வேற வழி இல்லாம அவர் சொல்றதை நீ கேட்போம். சோ அத்தாரிட்டி இருக்கு. ஃபியூடிஷியரி ரிலேஷன்ஷிப். ஃபியூடிஷியரினா ட்ரஸ்ட் பேஸ்ட். ஓகே. இப்போ கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல கம்பெனி பீங் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன், டைரக்டர் வந்து என்ன சொன்னாலும் கம்பெனி பண்ணணும். ஏன்னா கம்பெனியோட இதுவே என்ன நியூக்ளியஸே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான். அப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன அப்போ பேஸ் பண்ணி அவங்களோட ட்ரஸ்ட பேஸ் பண்ணி இருக்குது ஃபியூடிஷியல் ரிலேஷன். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் மென்டல் கெப்பாசிட்டி வந்து ப்ராப்பரா இருக்காதுப்பா. ஏன்னா வயசாயிடுச்சு, டெம்பரரியாவோ பெர்மனன்ட்லி பிகாஸ் ஆஃப் ஏஜ், இல்னஸ், மென்டல் ஆர் பாடிலி டிஸ்ட்ரெஸ் இதெல்லாமே இருக்காது. அதனால மென்டல் கெப்பாசிட்டி வந்து ப்ராப்பரா இல்லைன்னா அவங்க கீழே சின்னவங்களோ பெரியவங்களோ, ஏஜ் வைஸ் எல்லாம் இல்ல, சின்னவங்களோ பெரியவங்களோ யார் சொன்னாலும் அப்படியே கேட்பாங்க. ஆப்ஷன் இல்லை. ஓகே. ஒரு சில பேர் ஜோசியம் ரொம்ப நம்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எது பண்ணாலும் குரு வந்து உட்காரணும் அப்பதான். ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஹெல்த் வைஸ் நாட் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் கிட்ட கேட்டு தான் பண்ணுவாங்க எல்லாமே. சோ அந்த மாதிரியான ஒரு மென்டல் கெப்பாசிட்டில இருப்பாங்க. சோ இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் யூஸ்வலா வந்து டாக்டர் பேஷண்ட்னா டாக்டர் சொன்னது பேஷண்ட் கேட்பாரு. சோ டாக்டர் என்ன பொசிஷன்ல இருக்கிறாரு? இன்ஃபுளுன்சிங் பொசிஷன்ல இருக்காரு. இதெல்லாம் என்ன பொசிஷன்லன்னா இன்ஃபுளுன்ஸ் பண்ற ஏரியாஸ் விச் மீன்ஸ் பொசிஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஆங்கிள் என்ன பாக்கணும் நம்ம? அன்டியூ கேஸ பார்க்கணும். அன்டியூ அன்ஃபேத் அட்வான்டேஜ் தான் அன்டியூ. எங்கெல்லாம் டாமினேஷன்ஸ் இருக்கலாம். ப்ளீஸ் ஹைலைட் அன்ஃபேத்ங்கிறதுக்கு மீனிங்கே எக்ஸ்ப்ளாய்டிங் த ட்ரஸ்ட் ஆர் கான்பிடன்ஸ். ப்ளீஸ் ஹைலைட் எக்ஸ்ப்ளாய்டிங் த ட்ரஸ்ட் ஆர் கான்பிடன்ஸ். இன்ஃபுளுன்ஸ் தப்பே இல்லை, ஏன்னா உங்களுக்கு ட்விஸ்ட் தான் அப்படிதான் இருக்கும். இன்ஃபுளுன்ஸ் தப்பே இல்லை. அந்த இன்ஃபுளுன்ஸ்னால நான் உங்களை நம்புறேன் இல்லையா, அப்போ நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, அப்போ அந்த எக்ஸ்ப்ளாய்டிங் இருக்குல்ல, மிஸ்யூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயம். ஸோ ட்ரஸ்ட் ஆர் கான்பிடன்ஸ், எக்ஸ்ப்ளாய்டிங் த ட்ரஸ்ட் ஆர் கான்பிடன்ஸ் வேர் டாமினேஷன் ஷுட் பி தேர். இன்ஃபுளுன்சிங் இருக்கணும். ஏன்னா பேர்லயே பாருங்க, 2 டேர்ம். முதல்ல இன்ஃபுளுன்ஸ் இருக்கணும் ஃபர்ஸ்ட் டேர்ம், அதுக்கு பிறகு அந்த இன்ஃபுளுன்ஸ் மூலியமா என்ன இருக்கணும்? அன்ஃபேத் அட்வான்டேஜ். வாட் யூ மீன் பை அன்ஃபேத் அட்வான்டேஜ்னா எக்ஸ் வெர்சஸ் ஒய். ஓகே. வெர்சஸ் வேண்டாம், எக்ஸ் அண்ட் ஒய் 2 பார்ட்டிஸ். எக்ஸ் வந்து பாஸ் விச் மீன்ஸ் எம்ப்ளாயர், இது வந்து எம்ப்ளாயின்னு வச்சுக்கலாம். இவ சொல்றதெல்லாம் இவர் கேட்பாரா? இப்ப வேற வழி இல்ல, எம்ப்ளாயி வந்து பாஸ் சொல்றது கேட்டுதான் ஆகணும். இதனால யாருக்கு தெரியுமா அட்வான்டேஜ் வரணும்? 2 பேருக்கும் அட்வான்டேஜ் வரணும். இல்லைன்னா பாஸ் சொல்லி எம்ப்ளாயி கேட்கிறாருன்னா ஹோல் ஆர்கனைசேஷன் அட்வான்டேஜ் வரும். ஆனா இது பாஸ் மட்டும் அட்வான்டேஜ் வரும். அப்ப வேற வழி இல்லாம எம்ப்ளாயி வந்து பாஸ் சொன்னா பண்றேன் அப்படின்னு வந்துடும். ஆனா பாஸுக்கு மட்டும் அட்வான்டேஜ் வந்துச்சா இது பேர் என்ன சொல்லணும்னா அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ், நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். சோ எக்ஸாம்பிள் பாத்துக்கலாம். சோ டாமினேஷன்ஸ் பார்த்துட்டோம். தென் அன்கான்சியஸபிள் பார்கெயின்ஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல பார்கெயின் பண்ற மாதிரி வரும். சோ மணி லெண்டிங் டிரான்சாக்ஷன், கிஃப்ட்ஸ்ல எல்லாம் வரும். ப்ராப்ளம் கோ ஃபார் திஸ் கேஸ்.
ஆக்சுவலா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ்ல வருது. எக்ஸாம்ல வந்தா நீங்க புதுசா சென்ஸ் பண்ணக்கூடாதுக்காக கொடுத்துருக்கேன். ஏற்கனவே தெரிஞ்ச கான்செப்டா தான் இருக்கும். லெட் மீ கோ ஃபார் திஸ். A youth of 18 years of age, spendthrift and a drunkard, 18 years ஆயிடுச்சு, spendthrift and a drunkard எக்கச்சக்கமா செலவு பண்ணுவாரு. Borrowed how much? This amount 90,000 on a bond bearing compound interest of 2% per month. It was held by the court that the transaction is unconscionable. ஏன்னா drunkardனு சொல்லிட்டாங்க இல்லையா? And the rate of interest charged being so exorbitant. 2% per annum compound interest வந்து exorbitant interest. அதனால இது வந்து எனக்கு voidable மாதிரி சொல்லியிருப்பாங்க. Unconscionable parties. Is it okay? So என்னன்னு பாத்துக்கலாம். இப்ப எமோஷன் அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும். எங்கெல்லாம் வந்து டாமினேஷன்ஸ் வரும். இங்க நம்ம பாத்துட்டோம். இந்த டெஃபினிஷன்ல கொடுக்குற டாமினேஷன்ஸ் இந்த இன்ஃபுளுன்ஸ் எல்லாம். ஆனா கேஸ் கிளாஸ் நடக்கும்ல. ஆமா இந்த இடத்துல டாமினேஷன் நடந்திருக்கு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பாருப்பா இப்படி இருக்கு. அப்ப டாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? சோ அந்த கேசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் எங்க இன்ஃபுளுன்ஸ் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. ஓகே, பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் இருக்கும். வேற வழி இல்லாம பேரண்ட்ஸ் சொல்றது சைல்டு கேட்டே ஆகணும். அதுவும் நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் தான் சொல்லவே வேணாம். 18 இயர்ஸ் முடிஞ்சாலும் பரவாயில்ல, கல்யாணம் ஆகி அவங்க தாத்தா பாட்டி ஆனாலும் பரவாயில்ல, அம்மா சொல்றதான் கேட்பாரு. யாரு அவரு? செகண்ட், கார்டியன் அண்ட் வார்ட். ஆக்சுவலா கார்டியன் அண்ட் வார்ட்னாலே ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி தெரியுமா இருக்கும்? இன்ஃபுளுன்சிங் ரிலேஷன்ஷிப் வந்து. செகண்ட், தேர்ட், மாஸ்டர் சொல்றது சர்வன்ட். ஆக்சுவலா நம்ம எம்ப்ளாயி தான் சொல்லுவோம். மாஸ்டர் சர்வன்ட் இந்த காம்பினேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ரிலேஷன்ஷிப்ல. ட்ரஸ்டி பெனிஃபிஷியரி சொல்றது, டாக்டர் பேஷண்ட் சொல்றது, இதோ குரு சொல்றது சிஷியர் கேட்டே ஆவாரு. 7, இன்கம் டேக்ஸ் ஆபீசர் ஏதோ சொல்லிட்டாரு அசஸ்மெண்ட்ல, வேற வழி இல்ல கேட்டே ஆவாங்க. 8, மெஜிஸ்ட்ரேட் ஆர் போலீஸ் ஆபீசர் அக்யூஸ்ட் பர்சன் கேஸ்ல. இந்த அக்யூஸ்ட் கேஸ்லாம் என்ன கேட்பாங்கன்னா சரண்டர் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஜட்ஜுக்கு முன்னாடி வந்து ஹில் பிரசன்ட் ஹிம்செல்ஃப். ஆமா தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. கன்ஃபெஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஜட்ஜ் வந்து யூஸ்வலா என்ன கேட்பாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் புதுசா கடலாம் ஒன்றும் சொல்லல. ஜட்ஜ் வந்து என்ன கேட்பாருன்னா, உன்னை யாராவது கொடுமைப்படுத்துறாங்களா, போலீஸ் ஆபீசர் ஏதாவது எனது அடிச்சாங்களா, லைக் உமன்ஸ் எல்லாம் எங்கேயாவது இருக்கா, ஓப்பன் உமன்ஸ் இருக்கா, அதெல்லாம் பார்ப்பாங்க. ஓகே, அதனால போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்கன்னா, வெளியில தெரியாம ஊமக்காய் மாதிரி அடிப்பாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அக்யூஸ்ட் பர்சன் வந்து வேற வழி இல்லாம என்ன பண்ணுவாங்க, வந்து நான் சொல்றபடி நீ கேட்டது வந்து தண்டனை குறையும், 5 வருஷம் இல்ல 2 வருஷம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. 9th வந்து ஃபினான்ஸ் அண்ட் ஃபினான்சிங், டெட் அண்ட் கிரெடிட்டர் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து. ஆக்சுவலா டெட் அண்ட் கிரெடிட்டர் ரிலேஷன்ஷிப் வராது. இங்க ஃபினான்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ஒரு கேஸ் லால டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க, அதனால வந்திருக்கும். அண்ட் சொலிசிட்டர்னா அட்வொகேட் அண்ட் கிளைண்ட். அட்வொகேட் சொல்றதெல்லாம் வந்து கிளைண்ட் கேட் ஆகணும், இல்லைன்னா கேஸ் தோத்தணும்னு சொன்னா வேற வழி இல்லை. இந்த இடத்துல எல்லாம் வந்து என்னது அன்டியூ இன்ஃபுளுன்ஸ் அரைஸ் ஆகலாம்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அரைசஸ்னா இதெல்லாம் ஆக்ட்ல சொல்லல, கேஸ் ஸ்டடிஸ் போகல. அப்ப இந்த இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் என்ன இருக்கு, அன்டியூ இன்ஃபுளுன்ஸா வர சான்சஸ் இருக்குங்கிறது. சோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு ஏதாவது கேஸ் வந்ததுன்னா நீங்க இதை ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் நீங்க பாத்துக்கலாம். எந்தெந்த ரிலேஷன்ஷிப்ல அரைஸ் ஆகாது, விச் மீன்ஸ் அரைஸ் ஆகலாம், பட் இந்த கேஸ்ல எல்லாம் அரைஸ் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட். யூஸ்வலா லேண்ட்லார்டுக்கு வந்து இருக்கிற கம்ப்ளீட் ரைட்ல ஒன் ஆஃப் த ரைட்டை கொடுக்குறாரு. என்னது? அந்த பொசிஷனை நீங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதான டெனன்சி ரைட். இந்த லீஸ் அக்ரிமெண்ட், ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறது எல்லாமே வந்து இது என்னோட பொசிஷன்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி, நான் அப்சல்யூட் ஓனர்ஷிப்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கோ, அதுக்கு ரெண்ட் கொடுங்க. இதுதான் மீனிங். பொசிஷனை என்ஜாய் பண்றதா மீனிங். நீங்க பொசிஷன் வேற யாருக்காவது தரக்கூடாது, அதெல்லாமே நார்மல் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இப்போ லேண்ட்லார்ட் வந்து டெனன்ட்டுக்கும் எங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா, லேண்ட்லார்ட் பணத்தை வாங்குறது, பொசிஷன் கொடுக்குறாரு, அதுதான். வேற எந்த ஒரு அன்டி இன்ஃபுளுன்ஸும் இல்லை. கண்டிஷன்ஸ் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி கிரெடிட்டார் அண்ட் டெட்டார். லோன் வாங்கினாரு, லோன் கொடுத்தாரு, அதுக்கு செக்யூரிட்டி அட்டாச் பண்றாங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது கேரண்டி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து மிரட்டுறதெல்லாம் இல்ல. அங்க நம்ம பார்த்தது பினான்சி கந்து வட்டி எல்லாம் சொல்லுவாங்களா, அது கேஸ் வேற. ஓகே, அண்ட் ஆக்சுவலா பண்ணவே கூடாது கந்து வட்டிங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், அண்ட் எஸ் தேர்ட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் கேஸ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அன்டி இன்ஃபுளுன்ஸ் இல்ல. ஓகே, ஆனா எக்ஸெப்ஷன் பத்னாசன் உமன். பத்னாசன் உமன்னா she's been secluded. Secludedனா தனியா இருக்கிறது. ஓகே, she'll not be mingle with the outside world. இந்த மாதிரி இருந்தா and being away from the people. யார்கிட்ட பேசுவாங்க? ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மட்டும் தான் பேசுவாங்க. எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மட்டும் தான் பேசுவாங்க, அவுட் சைட் கிட்ட பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா we call that woman as பத்னாசி woman. ஓகே, ஆக்சுவலா அந்த கேஸ்லாம் நடந்திருக்கும். இதுல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆர் இந்த மாதிரி ஒரு நேச்சர் இருக்கிற உமன் வந்து பத்னாசி உமன் இல்லன்னு சொல்லிருப்பாங்க இந்த கேஸ்ல ரெஃபரன்ஸ். வேற உமன் கோஸ் டு கோர்ட். ஓகே, ஒரு கோர்ட்டு வாசல்
கோர்ட் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரூம்ல எல்லாம் நீங்க போக முடியாது. எந்த கேஸ் எந்த கோர்ட்ல நடக்குது, எது சிவில் கோர்ட், எது கிரிமினல் கோர்ட், எது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அந்த கோர்ட் பில்டிங் கொண்டு போனா லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமா, லெஃப்ட்ல எத்தனை ஒரு ரூம்ல என்ன கேஸ் நடக்குது, இதெல்லாம் தெரியணும் உங்களுக்கு. ஓகே, ஆக்சுவலா கல்கட்டா ஹைகோர்ட் ப்ரொசீடிங்ஸ் போக பாருங்க. பாத்துருக்கீங்களா? நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் இல்ல நினைக்கிறேன். இந்த கல்கட்டா ஹைகோர்ட் ப்ரொசீடிங்ஸே போக லைவ்ல காமிப்பாங்க. முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. கல்கட்டா ஹைகோர்ட் ப்ரொசீடிங்ஸ் டெய்லி என்னென்ன கேஸ், என்னென்ன ரூம் நம்பர்ல போது, எந்த ஜட்மெண்ட், என்ன கேஸ், ஏ பிளஸ் பின்னு சொல்றோம்ல, அது மாதிரி என்ன கேஸ் போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க ப்ராப்ளி ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டார்ட் பண்ணி ரெகுலரா ஃபாலோவே பண்ணலாம். அதுல என்ன கேஸ் வருது, என்ன பேசுறாங்க, ஓகே, எல்லாமே வரும். ரொம்ப சென்சிட்டிவ் கேஸ் மட்டும் எடுக்க மாட்டாங்க. கால்குலேட்டர் தான் நம்மளோட ஓல்டஸ்ட் கோர்ட். ஓகே, ஸோ எல்லா டீடைல்ஸும் அதுல இருக்கும். லைவ் ஆக்சுவலா அதுல 3 கேமரா வச்சிருப்பாங்க. ஓகே, ஜட்ஜஸ் சைட்ல ஒரு கேமரா, அக்யூஸ் இருந்தா அக்யூஸ் கேமரா, அட்வொகேட்ஸ் பேசுறது ஒரு கேமரா. டெஃபினட்டா 2 கேமரா இருக்கும். ஒரு சில ஒகேஷன்ஸ்ல 3 கேமரா வச்சிருப்பாங்க. அந்த 3 கேமரா லைவ்ல போகுது, நீங்க பாக்கலாம். லைவ் ப்ரொசீஜர்ஸ். அப்போ ஒரு உமன் வந்து இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஒரு உமன் வந்து கோர்ட்டுக்கு தனியா போறாங்கன்னா சும்மாவா? Where a woman goes to a court, which means what, she files a case separately, independently, okay, without any support. She is possible or she is in such a capacity she can give an evidence. Evidence கொடுக்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா அப்போ என்ன பதனா? ஓகே, fixes and collects rents with tenants. பாருங்க, landlord and tenant வந்து என்னது நார்மலா வந்து அன்டி இன்ஃபுளுன்ஸ்ல வராது. இங்கேயும் அதுதான் மீன் பண்றாங்க. பட் இங்க பத்தனாசி உமனானா ஒரு உமனால வந்து இப்போ நீங்க எவ்வளவு ரெண்ட் பிக்ஸ் பண்ணுவீங்க? யூஆர் பில்டிங் ஓனர், லேண்ட் ஓனர். நீங்க எவ்வளவு ரெண்ட் பிக்ஸ் பண்ணுவீங்க? பக்கத்துல வந்து 15,000 தராங்க, நம்ம 14,000 தருவோம். அந்த 14,000 கம்மியா பிக்ஸ் பண்ணதும் 15,000 பிக்ஸ் பண்ணனால தானே. ஓகே, கெட் மை பாயிண்ட். பக்கத்துல எவ்வளவு கொடுக்குறாங்கன்னே தெரியலன்னா நீங்க எவ்வளவு பிக்ஸ் பண்ணிருப்பீங்க? ஏதோ அதிகமா பிக்ஸ் பண்ணிருப்பீங்க, கம்மியா பிக்ஸ் பண்ணிருப்பீங்க, சம்மந்தமேலாம் நம்பர் பிக்ஸ் பண்ணிருப்பீங்க. ஒரே லொக்காலிட்டியில இந்த நம்பர் இருக்கனால இதை பிக்ஸ் பண்றீங்கன்னு சொல்ல கம்மியா தான் பிக்ஸ் பண்ணிருக்கீங்க. பட் அந்த நம்பரை விட கம்மியா பிக்ஸ் பண்ண அந்த நம்பர் எங்க தெரிஞ்சது? Which means you're capable of analyzing what is happening outside the world. For in the case, so 1, 2, 3, yes. Communicates a business matter with men other than members of our own family. Please highlight. Business matters, அவங்க ஃபேமிலியோட கம்யூனிகேட் பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா அதர் தன் த மெம்பர்ஸ் ஆஃப் தி ஃபேமிலினா டெஃபினட்டா அவுட் சைடோட லிங்க் இருக்குன்னு தான் நான். ஸோ தட் ஷுட் நாட் பி. ஸோ இந்த 4 கேசஸ்ல வந்து ஆக்சுவலா இந்த கேஸ் லால வந்தது. இந்த 4 கேசஸ்ல வந்து உமன் cannot be called as a பத்னாசி. ஓகே, அகைன் இது வந்து ஆக்ட்ல சொல்லியிருக்காங்கன்னா ஆக்ட்ல சொல்லல, டிஃப்ரெண்ட் கேஸ் ஸ்டடிஸ் வரும்போது இதெல்லாமே பூல் பண்ணி இருக்கு, வேற ஒன்றும். இப்போ இந்த கொயர்ஸனும் சரி, அன்டியூ இன்ஃபுளுன்ஸும் சரி, யார் ப்ரூவ் பண்ணணும்? ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏ வெர்சஸ் பி கேஸ்ல ஏ வந்து பி மேல கேஸ் போடுறாருன்னா பி தானே அந்த கான்ட்ராக்ட் வேண்டாம். அவாய்டபிள்ங்கிறது யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல? பியோட பாயிண்ட் ஆஃப் வியூல. சோ பி ப்ரூவ் பண்ணணும். பி வந்து ஏ கிட்ட ஏ வந்து இந்த மாதிரி என்ன இது ஃப்ராட் என்ன கொயர்ஸ் பண்ணிட்டாங்க, இன்ஃபுளுன்ஸ்னால வேற வழி இல்லாம நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பி சொல்றாங்கன்னா ஏ சும்மா இருப்பாரா? ஏ அகேன் ஹாஸ் த ரைட் டு டிஃபீட். ஓகே, பாருங்க, பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் இங்க அக்ரீவ் பார்ட்டி? நம்ம எக்ஸாம்பிள்ல பி அவதான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னா அவதான் ப்ரூவ் பண்ணும். P is the agreed party, இல்லனா other party. Who is the other party in my case? A. In order to save himself, B வந்து போய் சொல்லலாம்ல, நான் பண்றது வந்து தப்பு இல்லைன்னு எப்படி சொல்ல? Can counter prove. Please, I want to highlight the term counter prove. இங்க proof யூஸ் பண்ணக்கூடாது. Burden of proof வந்து முதல்ல யாரு? சீக்வன்ஸ் தான், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீக்வன்ஸ்ல வரும்போது ஃபர்ஸ்ட் யாரு? அக்ரீடு பார்ட்டி. ஏன்னா ஏ தானே குவைஸ் பண்ணிருக்காரு, ஏ தானே இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காரு. இப்போ பி இஸ் அக்ரீடு பார்ட்டி. இப்போ பி சொன்னா ஏ அப்படியே ஒத்துக்கணும்னு அவசியம் இல்ல, இந்த மாதிரி நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? கவுண்டர் ப்ரூவ் பண்ணலாம். 3 ஆங்கிள் கவுண்டர் ப்ரூவ் பண்ணலாம். ஒண்ணு வந்து இன்ஃபுளுன்ஸ் இருக்கணும்னா ஏக்கும் பிக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கணும், இல்லையே, நோ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். நான் நான் ஏன் அவனை வந்து கம்பல் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஓகே, செகண்ட், எல்லா விஷயத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஐ ஹவ் டிஸ்கஸ் எவ்ரிதிங், எல்லாமே ஓப்பனா சொல்லிட்டேன். அது பிறகு நான் ஏன் இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும், எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றது. செகண்ட் பாயிண்ட். தேர்டு, அது மட்டும் இல்லாம வேணும்னா ஒரு காம்பிடென்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் அட்வைஸ் வேற யாராவது கிட்ட தேர்ட் ஒப்பீனியன் கேளுங்க, செகண்ட் ஒப்பீனியன் கேளுங்க சொல்லலாம், அந்த மாதிரி வாங்கிக்கலாம் சொல்லிட்டேன். அப்படின்னா எனக்கு என் சைட்ல உண்மையா இருக்கனால தான் இன்னொரு பார்ட்டியை வேணா நீங்க ரெஃபர் பண்ணுங்க சொல்றேன். அப்ப இந்த 3 ஆங்கிள் வச்சு என்ன பண்ணலாம்? ஏ வந்து கவுண்டர் ப்ரூவ் பண்ணலாம். Is it okay? So you can have a glance of this. Coercion and undue influence. Let me finish off this content. Coercion and undue influence. Action. என்ன ஆக்ஷன் இங்க? பிசிக்கல் ஃபோர்ஸ் ஆர் த்ரெட். ஹெச் வரணும் இங்க. பிசிக்கல் ஃபோர்ஸ் ஆர் த்ரெட் இருக்கணும். இங்க வந்து மாரல் ஆர் மென்டல் ப்ரெஷர். ஏன்னா இன்ஃபுளுன்ஸ் தானே. ஃபிடியூஷியரி ரிலேஷன்ஷிப் எல்லாம் மாரல் தானே. செகண்ட், கிரிமினல் ஆக்ஷன் இருக்கணுமானா, ஆமா, கொயசன்ங்கிறது இந்தியன் பீனல் கோட்ல சொல்லி இந்த மட்டும் தான் கொயசன் என்னன்னா இல்ல. இங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ரிலேஷன்ஷிப் எப்படி வேணாலும் இருக்கலாம்.
ரிலீஜியஸ் குரு அண்ட் டிசிப்ளின் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்? ஓகே. தேர்ட் வந்து ரிலேஷன்ஷிப், நோ சச் ரிலேஷன்ஷிப், சம் சார்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஷுட் பி தேர். How it can be explained? Yes, please highlight by a stranger also. அடியால வச்சு நான் கடத்த சொல்லியிருக்கலாம் பையனை. ஓகே. இங்க வந்து பை த பார்ட்டிஸ் ஒன்லி. இன்ஃபுளுன்ஸ் வந்து ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டி இன்ஃபுளுன்ஸ் பண்றாருன்னா அந்த ரெண்டு பார்ட்டிக்கும் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இல்லைன்னா இல்ல. பொசிஷன் ஆர் பெனிஃபிட்ஸ் ரெஸ்டிடியூஷன் இங்க இருக்கு. இங்க வந்து கோர்ட்டோட டிஸ்கிரிஷன் தான். ஏன்னா கோர்ட்டுக்கு கேஸ் போகும். கோர்ட்டுக்கு கேஸ் போன பிறகு பி ப்ரூவ் பண்ணணும், அப்புறமா ஏ ப்ரூவ் பண்ணணும். ஏ ப்ரூவ் பண்ண பிறகு பி வந்து ஓகேன்னு சொல்லிடுவாரா? அவர் வந்து இல்லங்க இவர் வந்து எல்லா மேட்டரும் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாருன்னு சொல்றீங்க, இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணலாங்க அப்படின்னு ஏன் சொல்லிட்டாருன்னா இல்ல நான் பண்ணாங்க சொல்லிட்டு பி சொல்லுவான். அது 10 வருஷத்துக்கு நடக்கும். லாஸ்ட் வந்து யார் டிசைட் பண்றா? கோர்ட். அதான் கோர்ட்டோட டிசிஷன். இந்த டேர்ம் மறந்துடாதீங்க. நீங்க உங்க பாட்டுக்கு நீங்க ஜட்ஜ் இல்ல, நீங்க எக்ஸாம் ஆன்சர் பண்றவங்க. ஓகே. நீங்க பாட்டுக்கு வந்து இந்த ஆன்சர் போட்டாதீங்க. கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் போட்டா யூல் பி சேஃப். ஓகே. ஆக்சுவலா அதான் நடக்கும். So this is about first two terms. Yes. Third category, misrepresentation. Actually misrepresentation fraud simultaneously பார்த்தே வாங்க. இங்க எஸ் போட்டா அங்க நோன்னு போட்டுவாங்க. இப்போ ஏதாவது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டிஃபரன்ஸ் பிட்வீன் என்ன சொல்லுவோம்? இங்க எஸ் தான், இங்க நோ, அதே மாதிரிதான் பாருங்களேன். சோ லெட் மீ கோ ஃபார் மிஸ்ரெப்ரசன்டேஷன். மிஸ்ரெப்ரசன்டேஷன்னாலே அது இன்னசென்ட்டா நடக்கும். அதனால இதுக்கு பேரே வந்து இன்னசென்ட் மிஸ்ரெப்ரசன்டேஷன் தான். மிஸ்ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட். ஐ வாண்ட் டு ஹைலைட். மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கும்ல, சிக்னிபிகண்டா இருக்கும்ல, அதுதான். மேட் இன்னசென்ட்லி ஐ வாண்ட் டு ஹைலைட் வித் அன் ஹானஸ்ட் பிலீஃப். அது உண்மையா தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்புறது. நோ இன்டென்ஷன். ஐ டோன்ட் ஹேவ் எனி இன்டென்ஷன் டு டிசீவ் யூ. ஓகே. அப்படின்னா என்ன, உன்னை ஏமாத்தலாம் இல்ல, உன்னை கான்ட்ராக்ட்ல என்டர் ஆக வைக்கணுங்கிறதுக்காகலாம் இல்ல, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இட்ஸ் கிரிமினல் ஆக்ட். ஆக்சுவலா அந்த 3 பாயிண்ட்டும் பாத்தீங்கன்னா இட் ஜஸ்டிஃபைஸ் இஸ் நாட் அ கிரிமினல். ஓகே. சோ அந்த 4 பாயிண்ட் என்ன சொல்லுது? இது மிஸ்ரெப்ரசன்டேஷன். அப்படி நீங்க எதுக்கு வாங்கலாம் ஃப்ராடுக்கு? ஓவர் ஹியர் த சேம் பேஜ். அங்க என்ன பார்த்தோம்? மிஸ்ஸ்டேட்மெண்ட் பார்த்தோமா? இங்க நாட் அ மிஸ்டேக். அங்க மேட் இன்னசென்ட்லியா, இங்க மேட் வில்ஃபுல்லி. அங்க வந்து டு டிசீவ் இட்டா, இங்க சாரி நாட் டு டிசீவ், அங்க இங்க வந்து டு டிசீவ். அங்க நாட் அ கிரிமினல் ஆக்ட், இங்க வந்து கிரிமினல். அப்படி உள்டா. சோ ப்ராபபிலி உங்களுக்கு எப்படி கொயசன் அண்ட் அன்டி இன்ஃப்ளூயன்ஸ் டேபுலேட் பண்ணி டிஃபரன்ஷியேட் கேட்டாங்க, அதே மாதிரி இது கூட கேட்கலாம். சோ இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் மட்டும் நீங்க டேபுலேஷன்ல போடலாம் ஆன்சர். யூஸ்வலா நான் டேபுலேஷன் வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஐ யூஸ்வலி அட்வைஸ் டோன்ட் டேபுலேட் யுவர் ஆன்சர்ஸ். ஏன்னா எஸ் போட்டா அங்க நோ வரணும். அப்படி தான் டேபுலேட் பண்ணணும். யூஸ்வலா டேபுலேட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். பட் இங்க கரெக்டா வரும் உங்களுக்கு 4 பாயிண்ட் பாருங்களேன். இந்த கிரிமினல் ஆக்ட்னு சொல்லுங்க, இங்க நாட்ல கிரிமினல் ஆக்ட், இங்க கிரிமினல் ஆக்ட் வரும். எக்ஸாக்டா எஸ் நோ வரும். ஓகே. அதனால பியூட்டிஃபுல்லா ஆன்சர் பண்ணலாம். ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுத்து நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ லெட் மீ கோ ஃபார் திஸ் எக்ஸாம்பிள். கொஞ்சம் பாருங்க. ஓவரா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி எல்லாம் தரமாட்டாங்க. அழகா கொயசன்னா த்ரெட்டனிங் அந்த மாதிரி வந்துடும், இல்ல ஐபிசி ஏதாவது டேர்ம் வந்துடும். இன்ஃபுளுன்ஸ் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்லிடுவாங்க. இந்த மிஸ்ரெப்ரசன்டேஷன் பாருங்க, ஏ பை மிஸ்ரெப்ரசன்டேஷன் சொல்லிடுவாங்க. லீட்ஸ் பி எனானியஸ்லி டு பிலீவ் தட் 500 மவுண்ட்ஸ், ஒரு மவுண்ட்ங்கிறது 37 கிலோ. இப்ப டன்ஸ்ல மெஷர் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பேல்ஸ் சொல்லுவாங்க, மூட்டை மூட்டையா வரும் இல்லையா, அதெல்லாம் ஒரு மூட்டைங்கிறது அது ஒரு காம்பாக்டா வரணுங்கிறதுக்காக மவுண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு மாடுங்கிறது 37 kgs ஆஃப் இண்டிகோ டை எல்லாம் பவுடர்ஸ். அதே ஆனுவலி அட் ஏஸ் ஃபேக்டரி, ஏயோட ஃபேக்டரி இருக்கு. ஏயோட ஃபேக்டரியில வந்து 37 kg 1 மவுண்ட், அந்த மாதிரி 500 மவுண்ட்ஸ். ஸோ 500 into 37 kg வந்து என்ன பண்றாங்களா, மேட் ஆனுவலி ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதை பேஸ் பண்ணி பி என்ன பண்றாங்கன்னா, எக்ஸாமின்ஸ் தி அக்கவுண்ட்ஸ் ஆஃப் தி ஃபேக்டரி which shows that only 400 mounds of indigo have been made. ஏ மிஸ்ரெப்ரசன்டேஷன் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, 500 நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா பி வந்து எக்ஸாமின் பண்ணும் போதுதான் தெரியுது அது 400. அப்படின்னா ஏக்கு அது தெரியல. ஆஃப்டர் திஸ் பி பைஸ் த ஃபேக்டரி, த கான்ட்ராக்ட் இஸ் நாட் வாய்டபிள். ஓகே. ஏன்னா இதை எக்ஸாமின் பண்ணி தானே வாங்கியிருக்காரு. புரியுதா? எக்ஸாமின் பண்ண பிறகுதானே இவர் வாங்குறாரு. இட்ஸ் நாட் வாய்டபிள். ஓகே. எக்ஸாமின் பண்ணாம வாங்கிட்டாருன்னா இது வாய்டபிள். ஓகே. இவர் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டாரு, அவர் 500 சொன்னாரு, இவர் 400 சொன்னாரு. ஏமாத்தல. புரியுதா? ஏமாத்தலாம் நினைச்சிருந்தா ஏக்கும் தெரிஞ்சிருக்கோம்ல. நீங்க கேட்கலாம், மேம் எப்படி மேம் 400 எங்க இருக்கு 500 இருக்கு, அதுவும் 1 கிலோவா 2 கிலோவா 100 into 37 கிலோ மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிளியரா இங்க சொல்லலாம் பை மிஸ்ரெப்ரசன்டேஷன். அதான் நீங்க ரொம்ப டீப்பாலாம் யோசிக்க வேண்டாம். நம்மளுக்கு ஒரு 4 மார்க் வந்து டு பி வெரி ஹானஸ்ட். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ங்கிறது நமக்கு நாலேஜ்க்காக தான் அவ்வளவு கொடுத்துருக்காங்க. நம்ம போயிட்டு அந்த கேஸ் எல்லாம் போய் இது பண்ண போறது இல்லை. அதனால இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன மாதிரியான மிஸ்ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னா, ஒரே ஒரு எக்ஸாம்ல கேட்டாங்க, அதனால நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். லெட் மீ கோ ஃபார் த எக்ஸாம்பிள், தென் ஐ கம் ஓவர் ஹியர். Example, X believed the engine of his motorcycle
டு பி இன் எக்ஸலன்ட் கண்டிஷன் எக்ஸ் பிலீவ்டு. என்கிட்ட ஒரு வண்டி இருக்கு, நான் டெய்லி ஓட்டிட்டு இருக்கேன். அப்ப நான் என்ன நினைச்சுக்கிறேன், நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிறேன். ஓகே, at the time of sale of his motorcycle, X without getting it checked in a workshop, please I want to highlight this term. இதுதான் ஏன்னா இங்க misrepresentation இங்க word இருக்காது. Without getting it checked in a workshop, told why that the motorcycle was in excellent condition. On this statement, wife bought the motorcycle whose engine proved to be defective. இதை நினைச்சு வாங்கிட்டாரு. அதுக்கு பிறகுதான் தெரியுது என்னது, இது வந்து என்னது அன்வாரண்டட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். அப்ப அன்வாரண்டட் ஸ்டேட்மெண்ட்னா என்னது பாருங்களேன். நோ ரிலையபிள் சோர்ஸ் பட் பிலீவ்ஸ். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி, ஏதாவது 50 கிலோமீட்டர் வண்டியில போயிட்டு வரணும், அப்படியே நல்லா தான் இருக்கு நம்ம. ஓகே, இல்லைன்னா பாசிட்டிவ் அசர்ஷன்ஸ், அப்சல்யூட்னஸ், இல்லைன்னா ஏதாவது எக்ஸ்பிளிசிட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ். பாருங்க, என் வண்டி அவ்வளவு கண்ணு மாதிரி போகும். இப்போ இது என்ன இருக்கு, ஹோண்டா ஆக்டிவா, வெஸ்பா கூட அந்த அளவுக்கு இல்ல, ஆக்டிவா வந்து செம்மையா இருக்கும் வண்டி. அதுக்கு முன்னாடி இன்னொரு வண்டி இருந்துச்சு, கைனடிக் ஹோண்டான்ட்டு. இப்ப அந்த சீன்ல இல்ல. கைனடிக் ஹோண்டாலாம் மாடு மாதிரி உழைக்கும். அது என்னது, காயலாங்கடையில போற வண்டி மாதிரி இருந்தாலும் சூப்பரா ஓடும் சொல்லுவாங்க. மலராய கேஷுவலா ஏறுது. இப்போ ஏறுது, இல்லன்னு சொல்ல வரல. வெஸ்பாவும் போகுது, ஆக்டிவாவும் போகுது. ஆக்டிவாக்கு அடுத்தது வெஸ்பா வந்து கொஞ்சம் காம்படிஷன்ல இருக்கு. கைனடிக் ஹோண்டா வந்து அந்த அளவுக்கு கெத்தான வண்டி. அதை விட இன்னொரு வண்டி இருக்கு பாருங்க, டிவிஎஸ் 50. சான்ஸே இல்ல. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் அந்த டிவிஎஸ் 50 தான். அவ்வளவு உழைக்குங்கிறது. ஓகே, 10,000 ரூபாய், 12,000 ரூபாய், 15,000 ரூபாய், 30, இப்போ 30-40 ஆயிடுச்சு. அந்த ரேட்ல வந்து நான் ஒரு வாட்டி வந்து இந்த டிவிஎஸ் 50 வந்து சார்ஜ் கிரியேட் பண்ணேன். இன்னும் அந்த வண்டி எல்லாம் இருக்காடா, இந்த வண்டிக்கு ஒரு சார்ஜ் கிரியேட் பண்ணிருக்காங்களே, எவ்வளவு 12,000 ரூபாய் ஒருத்த வண்டி 5,000 ரூபாய் சார்ஜ் கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த வண்டி எனக்கு 5,000 ரூபாய் வந்து ஒருத்த லோன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சின்ன கம்பெனி. ஓகே, சரி, இவ்வளவு வண்டி ஓட்டுறேன், அது என்ன நினைப்பேன் நானு, எக்ஸலன்ட் கண்டிஷன் நினைப்பேன்ல. சி, எக்ஸ்பிளிசிட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இது வரைக்கும் ப்ராப்ளமே வந்தது இல்ல, அடிச்சு ஓட்டலாங்க, ஏன்னா நான் ஓட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றோமா. அப்புறமா தெரியுது என்ஜின் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல எல்லாம் என்ன. ஓகே, சோ இது வந்து அன்வாரண்டட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இன்னொரு ஆங்கிள் வந்து பிரீச் ஆஃப் டியூட்டி, மிஸ்லீடிங், இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில வந்து அட்வான்டேஜஸ் கொண்டு வர மாதிரி இருக்கும், மிஸ்லீட் பண்றதுனால. இதெல்லாம் மிஸ்ரெப்ரசன்டேஷன் கேஸ் தான் பார்க்கணும். சோ இதெல்லாம் ஒரே ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, பட் இந்த எக்ஸாம்பிள் ஆஃபன் ரிப்பீட்டட். பட் இந்த டேர்ம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த டேர்ம் யூஸ் பண்ணா யுவர் ஆன்சர் வில் பி ஹைலைட்டட், அதுக்காக. ஓகே, சோ பிரீச் ஆஃப் டியூட்டிக்கு கோல்ட் மைன் நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாங்குறீங்கன்னா நான் வாங்குறது இல்ல, யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை யூஸ் பண்ணிட்டு திருப்பி தரும் போது யூ ஹேவ் டு ரீஸ்டோர் இட். ஆக்சுவலா எதுல நீங்க படிப்பீங்க, டாக்ஸ்ல வருமா? ஆக்சுவலா 2-3 இடத்துல கான்செப்ட்ல வரும். ஆக்சுவலா ஃபைனல்ல ஒரு கேஸ் இருக்கு. என்னன்னா, கோல்ட் மைன் காஸ்டிங் போடுறோம்ல, காஸ்டிங் படிச்சிருப்பீங்க. காஸ்டிங் வந்து காஸ்ட் ஷீட் ஒர்க் அவுட் பண்ணும்போது கோல்ட் மைன் பொறுத்த வரைக்கும் இப்பதான் நீங்க வந்து டிக் பண்ணி எடுக்கிறீங்க, மைனிங் பண்றீங்க. பட் லேட்டர் பீரியட்ல அந்த கோல்டு எடுத்த பிறகு க்ளோஸ் பண்ணி தரணும்ல, ரீஸ்டோர் பண்ணல. டிக் பண்ணும்போது கோல் ஆயிடுது, அதை ரீஸ்டோர் பண்ணதுக்கு ஒரு காஸ்ட் வைப்பாங்க. அது பிக்ஸ்டு காஸ்ட்ல தான் சேரும். இது என்ன காஸ்ட் சொல்லுவோம், சரி எங்க படிப்போம். ஓகே, மைனிங் எல்லாம் இது உண்டு. இப்போ ஆந்திரால வந்து ஒரு மைனிங் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரைவேட்ல வந்து பாத்தீங்களா. சோ ப்ராபப்ளி கோல்டு ரேட் வந்து இறங்கலாம். கோல்டு ரேட் எல்லாம் எதை வச்சு ஃபிக்ஸ். இப்ப டெய்லி வந்து கமாடிட்டி, கோல்டு கமாடிட்டி ரேட் மாறுது இல்ல. 100% பியூர் கோல்டு இதெல்லாமே, 24 கேரட் கோல்டு எல்லாம் சொல்லலாம். கோல்டு இதெல்லாமே வந்து எக்ஸ்போர்ட்டிங் கோல்டு. இப்போ எப்படி ஃபாரின் கரன்சி ரேட் மாறுதோ அதே மாதிரி கோல்டு ரேட் மாறிட்டு இருக்கு. இப்போ வந்து ஆந்திரால வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஹாஸ் கான் ஃபார் திஸ் கோல்டு மைனிங். ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, ஃபர்ஸ்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஓகே, சோ நிறைய சேஞ்சஸ் இந்தியால வரதுங்கிறது இதெல்லாம் பார்த்தா தெரியும். சோ கோல்ட் மைனிங் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ரீஸ்டோர் பண்ணணும். ரீஸ்டோர் பண்ணலாம், மைனிங்னாலே ரெஸ்டோரேஷன் இருக்கு. ரீஸ்டோர் பண்ணனா cannot rescind the contract. You can say this is breach of duty. You cannot rescind the contract. Contract cancel சொல்ல முடியாது. ஆனா இது என்ன சொல்ல முடியும், breach of duty. அது டிக் பண்ணது தானே. ஓகே, சோ இது வந்து breach of duty. So that's about this one. Next fraud முடிச்சிடுறேன், அதுக்கு ஒரு சேர்த்து பார்க்கலாம். fraud நான் பார்த்துட்டோம். Just opposite to misrepresentation. எங்கெல்லாம் fraud exist ஆகும், often repeated. ஏதாவது கேஸ்ல வந்துடும், டைரக்ட் கொஸ்டினாவே வந்துடும். எங்கெல்லாம் fraud வரும், without belief in its truth. அதுல உண்மை இருக்கு இல்ல நம்பல. ஆக்டிவ்லி கன்சீலிங் அப்படின்னா என்னது, இன்டென்ஷனோட. அது இருக்குல்ல பாருங்க, to deceive the intention. இன்டென்ஷனோட probably you know or you believe of the fact that no intention to perform. செக் பண்ணணும்னே அவசியம் இல்லை. இப்ப இந்த 2-வீலர் யோசிக்கலாம் தெரியல, அவ்வளவு நாள் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒருத்தர் வந்து வாங்கின பிறகு அது எக்ஸலன்ட் கண்டிஷன்ல இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, எவ்வளவு இவர் ஓட்டும் போது கொஞ்சமா சர்ச் பண்ணிருக்க மாட்டாரு, டவுட் வரணும்ல. இப்ப நீங்க வண்டி 40,000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்கன்னா டவுட் இருக்கும்ல.
அவ்வளவுதான் ஓட்டுறாரு. இவ்வளவு கேவலமா வச்சுட்டு இருக்கிற வண்டி இதை போய் நல்லா இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு தோணும் இல்லையா? சி, நோ இன்டென்ஷன் டு பெர்ஃபார்ம். அது மைண்ட்ல கூட இன்டென்ஷன் இல்லைன்னா யூஸ்வலா ஒரு வண்டி சேல்ஸ்க்கு போகுதுன்னா இதுக்கு என்ன விலை போகும், என்ன கண்டிஷன் இருக்கணும்ன்றது பார்த்திருக்கணும் அப்படிங்கிறது மீனிங். எனி ஆக்ட், ப்ளீஸ் ஹைலைட் எனி ஆக்ட் டு டிசீவ். ஏதோ ஒரு வகையில உங்களை டிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். which means what? My intention is making you to enter into those contract. சைலண்டா இருந்தாலும் பரவாயில்ல. சண்டை பேசணும் இடத்துல பேசணுங்க. நீங்க சைலண்டா இருக்கீங்கன்னு என்ன அர்த்தம்? உண்மையை மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். வேணும்னே மறைக்கிறீங்க. இப்போ சைலண்ட் ஃப்ராடா அப்படின்னு கேட்பாங்க. சைலண்ட் ஆக்சுவலா ஃப்ராட் இல்ல. ஆனா பேச வேண்டிய இடத்துல நீங்க பேசலாம்னா சைலண்ட் ஃப்ராட் இருக்கு, பார்க்கலாம். சோ சைலன்ஸ் இஸ் ஆல்சோ அன் ஆக்ட். ஆக்சுவலா ஆக்ட் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஏதாவது சயின்ஸ் அந்த மாதிரி தான் ஆக்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, சைலண்டா இருக்காதான் ஒரு ஆக்ட். இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஃப்ராடலண்ட் ஆக்ட்னு சொல்லுவோம் அண்ட் ஃப்ராடலண்ட் ஒமிஷன் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ராட் வர இடம். அண்ட் எக்ஸாம்பிள் ப்ராபப்ளி ஐ ஜஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் பார்க்கலாம். லெட் மீ ஃபினிஷ் ஆஃப் திஸ் கண்டென்ட். செகண்ட் அண்ட் தேர்ட் பிறகு பார்க்கலாம். லெட் மீ ஃபினிஷ் ஆஃப் திஸ். சைலன்ஸ் ஆஃப் ஃப்ராட் சேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சைலண்ட் வந்து ஃப்ராட் இல்லை. இதுவும் எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கறது. ஆனா சில எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கு. என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒன், எப்போ பேசணும் அப்ப நீங்க பேசணும். இட்ஸ் a duty to speak. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். X sold by auction to his brother's old car, which X knew to have defective engine. X வந்து ஆப்ஷன் சேல போடுறாரு. யாருக்கு? அவரோட பிரதருக்கே சேல் பண்ணிருக்காரு. என்ன? அவரோட ஓல்டு கார். கிளியரா எக்ஸுக்கு தெரியும் இட்ஸ் having a defective engine. X said nothing to Y about the defects in the car, this car engine. This amounts to fraud as a relationship between X and Y makes it X duty to tell his brother. பிரதர் தானே தெரிஞ்சிருக்காதா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. என்ன சொல்லிட்டான் இங்க? ஆப்ஷன் சேல்னு சொல்லிட்டான். ஆப்ஷன்ல பிரதர் மட்டுமா வந்து சேல் பிட் பண்ணிருப்பாரு? எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க. அது பிரதருக்கு போயிருக்கு. அப்படின்னா ஆப்ஷன் சேல் பொறுத்த வரைக்கும் எல்லா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணல. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். சோ எந்த கேட்டகரியில எல்லாம் டியூட்டி டு ஸ்பீக் வரும்? ஃபிடியூஷரி ரிலேஷன்ஷிப், கான்பிடன்ஸ் இருக்கு, எல்லா மேட்டர்ஸும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் நீங்க. ஓகே, உபீரி ஃபெடமேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு என்னன்னா டிஸ்க்ளோஷர் ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ். இது கேஸ்ல இருக்கு, பாத்துக்கலாம். கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ், சேல் ஆஃப் லேண்ட், மேரேஜ், ஃபேமிலி செட்டில்மெண்ட், இதெல்லாம் எல்லாமே நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இதெல்லாம் டியூட்டி டு ஸ்பீக். ஒருத்தவங்க கேக்குறாங்க, நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா இட் நாட் யூ நாட் சே எனக்கு தெரியாதுலாம் எஸ்கேப் ஆகும். ஓகே, செகண்ட், சைலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீச். நீங்க சைலண்டா இருக்கீங்கன்னா அது என்னவா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், ஸ்பீச்சாவே அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, பி சேஸ் டு ஏ. கொஞ்சம் பாருங்க. பி சேஸ் டு ஏ. இன் கேஸ் இந்த ஹெட்டிங் வந்துச்சுன்னா இதே எக்ஸாம்பிள் ஃபிட் பண்ணுங்க. நீங்க ஓவர்லோட் பண்ணிக்காதீங்க. ஓகே, இஃப் பி சேஸ் டு ஏ, இஃப் யூ டு நாட் டினை இட், ஐ ஷால் அஸ்யூம் தட் தி ஹார்ஸஸ் சவுண்ட். ஏ சேஸ் நத்திங் அப்படின்னா என்னது? ஹார்ஸ் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். வேர் சைலன்ஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு. ஓகே, தேர்ட், பாதி உண்மை இருக்கு பாதி பொய் இருக்கு அப்படின்னா என்னது? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருந்தது, லாஸ்ட் இந்த பாயிண்ட் மட்டும் தப்பா இருந்தது அப்படின்னா நீங்க உண்மையை சொல்லிக்கணும்ல. இட் இஸ் a duty of that respective person to disclose the whole truth. whole truthங்கிறது இருக்கு. நிறைய பேர் வந்து பாதி உண்மையை சொன்னா உண்மையை சொல்றதா நினைச்சுக்கிறாங்க. இல்ல, whole truth has to be disclosed. ஓகே, டைம் மாத்தியாச்சாங்க வண்டிக்குன்னா மாத்தியாச்சு. ஆனா எப்பன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா மாத்தியாச்சுங்கிறது இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம். 10 வருஷத்துக்கு மேல டயர் மாத்தலாம், வேஸ்ட் தானே. இந்த பட்டன்ஸ் எல்லாம் போயிடும் சொல்லுவோம். இந்த 3 ஆங்கிள் வந்து ஃப்ராட் வந்து சைலண்டா இருக்கிறது ஃப்ராட். ஆனா ஆமா, யூஸ்வலா சைலண்டா இருக்கிறது ஃப்ராட் இல்ல. பட் இந்த 3 கேஸ்ல வந்து சைலண்டா இருக்கிறது. கொயசன் அண்ட் அன்டி இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்த மாதிரி ஃப்ராட் அண்ட் மிஸ்ரெப்ரசன்டேஷன் பார்த்தலாம். இன்டென்ஷன் டு டிசீவ், நோ சச் இன்டென்ஷன் டு டிசீவ். ட்ரூத், அன்ட்ரூ. பிலீவ்ஸ் உண்மையா இருக்கும்னு நினைச்சு அந்த மாதிரி சொல்றது. தேர்ட், எஃபெக்டிவ். எஃபெக்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நோட் பண்ணுங்க. எஃபெக்ட் பாத்தீங்கன்னா ரெசின் பண்ணலாம். ரெசின் என்னது? கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அண்ட் எண்ட் கேன் கிளைம் டேமேஜஸ். இங்க ரெசின் பண்ணலாம் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபோர்த், டிஸ்கவர் த ட்ரூத். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மிஸ்ரெப்ரசன்டேஷன் பொறுத்தவரைக்கும் டிஸ்கவர் பண்ணியிருந்தா அது வாய்டபிள் ஆயிடும். பார்த்தோம்ல முன்னாடியே 400 மோன்ஸ் தெரிஞ்சிருந்தா அவர் வாங்கியிருக்க கூடாது. 400 மோன்ஸ் தான் வருது இண்டிகோ டைம். 400 மோன்ஸ் தான் வருதுன்னு தெரிஞ்ச பிறகு ஒரு கான்ட்ராக்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணிருக்காருன்னா அது வி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் அர்த்தம். இஸ் இட் ஓகே? இது வரைக்கும் பாருங்க. இதை பார்த்து முடிச்சுட்டு ப்ராபப்ளி ஐ நீட் டு டிஸ்கஸ் திஸ் 2 கேசஸ், செகண்ட் அண்ட் தேர்ட். திஸ் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். இது 2 கட்டமா நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். என்ன ஒருத்தர் இருக்காரு அவ்வளவுதான். ட்ரை பண்ணிருக்காங்க. Called a jeweler shop. He went to a jeweler shop and chose a costly ring. Okay. He tendered in payment a check which he signed in the name of credit. இது வரைக்கும் ஓகே தான். He took the ring and pledged it to Bolana.
I want to highlight this term, pledged into Bolana. Who had no notice of the fraud. அப்படின்னா எனக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு செக் கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஓகே, அதுக்கு பிறகு பிளட்ஜ் பண்ணிருக்காரு. இது ஃப்ராட்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியாது? போலாநாத் தெரியாது. ஓகே, கேன் த ஜுவல்லரர் ரெக்கவர் த ரிங் ஃப்ரம் போலாநாத்தா? ஆன்சர் நோ. ஆன்சரும் டிஸ்கஸ் பண்ணி ரெண்டு சேர்த்து தான் பண்ண போறோம். ஆன்சர் நோ. ஓகே, ரெக்கவர் பண்ண முடியாது. யாரு? இங்க என்ன நடந்திருக்கு? ஜுவல்லரர், ஜுவல்லரி ஷாப் has sold a ring to ஷாம். ஓகே, ஷாம் வந்து பிஎன் போலாநாத் கிட்ட பிளட்ஜ் பண்ணிருக்காரு. ஓகே, சோ ஹியர் இஸ் a pledging case. இப்போ ஜுவல்லர் வந்து டைரக்டா இங்க வந்து ரெக்கவர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, த ஆன்சர் ஹியர் ஃப்ரம் திஸ் கேஸ் கிளிப்ஸ் விச் இஸ் ப்ரூஃப் கேஸ் படி பாத்தீங்கன்னா he cannot recover. The jeweler cannot recover. Okay, and again I highlighted this term which had who had no notice of the fraud. அப்படின்னா எனக்கு போலாநாத்துக்கு இது வந்து இந்த ஃப்ராட் கேஸ் தெரியாது. இதை நான் ஸ்டார் போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். பிளட்ஜ் பொறுத்த வரைக்கும் ஜுவல்லர் கேன் ரெக்கவர் ஆனா இது போலாநாத் சைட்ல ஆக்சுவலா இந்த பிளட்ஜ்னு வந்து ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? ஷாம் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஷாம்கோட ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலா பிளட்ஜிங்கிறது வந்து என்னன்னா வெயில்மெண்ட் தான். வெயில்மெண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். பொசிஷன் ஒருத்தர் கிட்ட இருக்கும் அண்ட் ஓனர்ஷிப் ஒருத்தர் கிட்ட இருக்கும். பிளட்ஜ்னா ஓனர்ஷிப் வந்து இவர்கிட்ட இருக்கிற மாதிரியும் போலாநாத் கிட்ட பொசிஷன் இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். வெயில்மெண்ட் பிளட்ஜ் சேம் தான். பிளட்ஜ்னா லோனோட வருது. இப்ப ஷாம் வந்து போலாநாத் கிட்ட இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ரிங் இருக்கு, இதை வச்சுட்டு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடகு வச்சுட்டாரு. இவரும் என்ன பண்ணிட்டாரு? பணத்தை கொடுத்துட்டாரு. இவரோட ரிங் நினைச்சிட்டு who had no notice of the fraud. அப்போ ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ல என்ன தெரியுமா சொல்லுது? இது வந்து ஆக்சுவலா ஒரு ப்ராப்பர்ட்டி இங்க சேல் ஆகுதுன்னா சேல் ஆஃப் ஆக்ட் போய் பார்க்கும். ஆனா இந்த பிளட்ஜிங் ஆனதால ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ் போய் பார்க்கும். ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த பிளட்ஜி பொறுத்த வரைக்கும் ஃப்ராட் பத்தி இந்த பிளட்ஜிக்கு தெரியலன்னா, யாரு போலாநாத்துக்கு தெரியலன்னா அப்ப இந்த பிளட்ஜ் வந்து வேலிட் பிளட்ஜ்னு சொல்லுவோம். அப்ப ஜுவல்லர் வந்து போலாநாத் கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ண முடியாது. யார்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணோம்? ஷாம் கிட்ட தான் ரெக்கவர் பண்ணோம். சோ இதுதான் ஆன்சரிங். அதான் நோ. இப்ப இந்த கேஸுக்கு வரலாம். தேர்டு, ஓமன் fraudulently கிளியரா சொன்னா ஃபர்ஸ்ட் டேர்மே என்னது? fraud represented to a firm of jewelers that she was the wife of a certain baron and thus obtained 2 pearl necklace on credit on some pretext with a view to buying them. ஓகே, ரெண்டு நெக்லஸ் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி தான் இருக்கும். யாருங்க? வைஃப், சாரி ஜுவல்லரர் வைஃப் கிட்ட போயிருக்காங்க. அதுக்கு பிறகு she sold those necklaces to X. X யாருன்னே தெரியல. சேல், ப்ளீஸ் ஹைலைட். ப்ளீஸ் ஹைலைட். சேல் நடந்திருக்கீங்க. ஓகே, ஃப்ராட் தான், ஆனா சேல் நடந்திருக்கு. கேன் த ஜுவல்லர் ரெக்கவர் த நெக்லஸ் ஃப்ரம் எக்ஸ்? ஆனா எஸ். ஏன் தெரியுமா? இங்க யார் ஓனர்? இந்த இடத்துல ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குப்பா? நான் செகண்ட் கேஸ்ல இருக்கேன். ஓனர்ஷிப் வந்து ஷாம் கிட்ட தான் இருக்கு. பிளட்ஜிங் வந்து அங்க போனா பொசிஷன் தான் பிளட்ஜர் கிட்ட இருக்கு. நான் ஓனர், என்னோட அனுமதி இல்லாம என்னோட கன்சென்ட் இல்லாம நீங்க ஓனர்ஷிப் என்ஜாய் பண்ண முடியுமானா முடியாது. என்னோட ஓனர்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்றது தான் லா. அப்போ இந்த கேஸ்ல வந்து யார் ஓனர்? செகண்ட் கேஸ்ல இருக்கிற, லெட் மீ சேஞ்ச் த கலர் ஃபார் கன்வீனியன்ஸ். யார் ஓனர்? ஜுவல்லர் ஓனர். ஓகே, ஓனர்ஷிப் மாறல. கரெக்டா? ஆனா இங்க என்னாச்சு? வைஃப் கிட்ட இருந்து எக்ஸ் கிட்ட மாறிச்சு. ஏன்னா என்ன கிளியரா கொடுத்துருக்காங்க? ஷி சோல்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஆனா ஒரிஜினல் யார் ஓனர்? நீங்க ஃப்ராட் ஓனர் வைஃப், ஒரிஜினல் ஓனர் ஜுவல்லர். இவர் தான் ஒரிஜினல் ஓனர். லா என்ன சொல்லுது? ஒரிஜினல் ஓனர் ஹாஸ் டு பி ப்ரொடெக்டட். ஓகே, அதனால அந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லேண்ட், பில்டிங் இதெல்லாம் டேஞ்சபிளா இருக்கிறது, டேஞ்சபிள்ல பிக்ஸ்டா இருக்கிறது எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறான். ஓகே, ஒரிஜினல் ஓனர் யாருன்னு சொல்லிட்டு மிஸ் ஆகக்கூடாது. அப்போ இந்த ஒரிஜினல் ஓனருக்கு எப்பவுமே ரைட்ஸ் இருக்கும். யார்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம்? வைஃப் கிட்ட இருந்து, சாரி எக்ஸ் கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க என்ன பண்ணிட்டாங்க? ஓனர்ஷிப்பே மாத்திட்டாங்க. இங்க ஓனர்ஷிப் மாறல. அதனால யார்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ண முடியும்? ஷாம் கிட்ட தான் ரெக்கவர். கிட்டத்தட்ட ஒரே இந்த பிளட்ஜுங்கிற வேர்டு வந்தனால மட்டும் தான் இங்க பிளட்ஜிங் இஸ் சோல்டு. இது மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த நேம் எல்லாம் மாத்தி கொடுத்தாலும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பிளட்ஜ்னா டைரக்டா ஓனர் டு ஓனர் தான் வரும். இந்த இடத்துல வைஃப் கிட்ட இருந்து ஓனர் கிட்ட போயிடுச்சு, வேற ஒரு ஓனர் கிட்ட போயிடுச்சு. ஓகே, அதனால எக்ஸ் கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். இஸ் இட் ஓகே? இது வந்து நம்ம ஜுவல்லரர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும். ஏன் ஆக்சுவலா இந்த ரெண்டு கேஸும் வந்து ஜுவல்லரர் பாயிண்ட் ஆஃப் வியூல நடந்திருக்கும். இப்போ எக்ஸோட நிலைமை, இங்க போலாநாத்தோட நிலைமை, போலாநாத் கிட்ட வந்து ஜுவல்லர் கேட்டாங்கன்னா போலாநாத் என்ன பண்ணுவாரு? வேற வழி இல்லாம கொடுப்பாருல, போலீஸ் கேஸ் ஆகும். இந்த இடத்துல எக்ஸ் என்ன சொல்லுவாரு? எனக்கு தெரியாது, 2 பவர் நெக்லஸ் இவங்கிட்ட தான் வாங்கணும். அப்ப ஏன் பணம்? அப்ப ஆக்சுவலா அந்த வைஃப் கிட்ட தான் வாங்கணும். இது கிரிமினல் கேஸ். ஆக்சுவலா நம்ம கான்ட்ராக்ட் ஆக்ட்ல பாக்கிறதுல சிவில் கேஸ், ஆனா இது கிரிமினல் கேஸ். அது. ஃப்ராட் இல்ல நடந்துச்சு இல்ல, ஃப்ராட் வந்தாலே கிரிமினல் தான்.
அப்ப ஏன் நம்ம சிவில் கேஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு கான்ட்ராக்ட் என்டர் ஆயிருக்கோம்ல. நானு நீங்க தனித்தனியா இண்டிவிஜுவல் பார்ட்டிஸ் என்டர் ஆனா அது சிவில். பட் இந்த மாதிரி ஃப்ராட் எல்லாம் என்டர் ஆனா அது கிரைம்ல போயிடும். அதனால ஒன் பாயிண்ட் ஆஃப் என்ன ஆகணும்னா வி கேனாட் செப்பரேட் சிவில் கேஸ் அண்ட் கிரிமினல் கேஸ். இந்த மாதிரி நான் ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அப்ப தோணும் ஓ நம்ம நல்ல லா படிச்சிருக்கணுமோன்ட்டு. ஓகே, எஸ், மிச்சம்லாம் நீங்க பாத்துக்கலாம். யூ கேன் மேனேஜ். ஓகே, so shall I go for the next content? Mistake. Mistake கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. Mistake is an innocent or erroneous belief about something. அப்படி இருக்கும் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, ஆக்சுவலா எக்ஸாம்பிள் பாக்கிறதுக்கு முன்னாடி let me go for this classification. Mistake ரெண்டா பிரிக்கலாம். மேஜர் கிளாசிபிகேஷன் மிஸ்டேக் ஆஃப் லா அண்ட் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். இந்த லா பொறுத்த வரைக்கும் தான் பிரச்சனை. இப்ப நம்ம எது கேஸ் பார்த்தோம் இல்லையா, கொயசல் இங்கிலீஷ் ஷிப்ல நடக்குது, கல்கட்டாலாம் இல்லை. அப்போ இந்தியன் லாவும் ஃபாலோ ஆகுது, இங்கிலாந்து. அப்போ மிஸ்டேக் ஆஃப் லாங்கிறது இந்த ரெண்டு பார்ட்டிஸ் நம்ம கண்ட்ரில ஒரே கண்ட்ரில இருக்காங்கன்னா ஒரே லா தான் ஃபாலோ ஆக போகுது. ஓகே, ஆனா டிஃப்ரெண்ட் கண்ட்ரில இருக்காங்கன்னா ஃபாரின் லா அப்ளை ஆகும்ல. அப்ப இது என்னமா பார்ப்போம்னா மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்டா பார்ப்போம். இந்த மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் வேற, இந்த மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் வேற. எங்கேயாவது நோட் பண்ணிக்கோங்க, இது ரெண்டுமே ஒண்ணு இல்ல. ஆக்சுவலா மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னா ஒண்ணும் இல்ல, கேஸ் டு கேஸ் பேசிஸ் பார்க்கணும். ஓகே, கேஸ் டு கேஸ் பேசிஸ்ங்கிறது அந்த ஊர்ல எப்படி லா இருக்கு. பிரான்சைஸ் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த இன்டர்நேஷனல் கான்ட்ராக்ட்ஸ்ல வரும். மல்டிலேட்டரல் 3 பேர் மேல இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ்ல வரும். அப்ப கவர்மெண்டோட நார்ம்ஸ் ஃபாலோ ஆகணும், நம்ம நார்ம்ஸ் ஃபாலோ ஆகணும், பையர் சேலரி எவ்வளவுமே வரும். இதே மிஸ்டேக் ஆஃப் தி லா ஆஃப் மை ஓன் கண்ட்ரி, இந்தியன் லா ஃபாலோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு லா எல்லாம் தெரியாது, நீங்க எஸ்கேப் ஆக முடியாது. சோ there is a famous phrase, ignorance of law is no excuse. எனக்கு லா தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்கியூஸ் கேட்கவே முடியாது. இந்த லா எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கேட்டகரி மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு சப்ஜெக்ட் மேட்டர். கொலோக்கியலா போட்டுக்கோங்க, ஏன்னா இது வைடர் கான்செப்ட். அதுல 2 ஆங்கிள் பார்க்கணும். பைலாட்ரல் மிஸ்டேக், யூனிலாட்ரல் மிஸ்டேக். பைலாட்ரல்ல பை தானே, போத் பார்ட்டிஸ் ஹேவ் மிஸ்டேக்கன். யூனிலாட்ரல்ல ஒரு பார்ட்டி மிஸ்டேக்கன், இன்னொரு பார்ட்டி இட்ஸ் வெரி கிளியர். பைலாட்ரல்ல ஃபர்ஸ்ட் கண்டென்ட் சப்ஜெக்ட் மேட்டரா இருக்கலாம், இல்லைன்னா பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸா இருக்கலாம். சப்ஜெக்ட் மேட்டர்ல 5 கண்டென்ட், இது கொஞ்சம் பெருசா இருக்கும் பட் ஈஸி தான். சப்ஜெக்ட் மேட்டர்ல 5 கண்டென்ட். ஒன்னு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கா முதல்ல, எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து விலைய மாத்தி சொல்றது, குவான்டிட்டியை மாத்தி சொல்றது, ஐடென்டிட்டி விச் மீன்ஸ் இவன் தான் ஓனரா, யார் ஓனர் வந்திருக்கணும்ல, பைலாட்ரல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி. இப்ப நம்ம பார்த்தோம் போலாநாத், நாட் போலாநாத், பேர்ல் நெக்லஸ் கேஸ். அவர் ஓனர் ரொம்ப மாறிச்சுன்னா தப்பு தானே, வாய்ட் தானே, இந்த வாய்ட் தான் சொல்ல போறோம். அண்ட் 6 கேஸ் தான் இங்க வந்து டைட்டில். ஓகே, இந்த கேஸ் எல்லாம் வந்து ஜெனரலா எதுக்குள்ள நம்ம ஃபிட் பண்ணுவோம், சப்ஜெக்ட் மேட்டர்ல ஃபிட் பண்ணுவோம். இந்த கேஸ்ல எல்லாம் இது வந்து என்னது, பைலாட்ரல் மிஸ்டேக். இன்னொன்னு பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். 3 கேஸ். பிசிக்கலா இம்பாசிபிள், லீகலா இம்பாசிபிள், ஏன்னா லா ஒத்துக்கல, லீகல் இம்பாசிபிலிட்டி. இல்லைன்னா மேத்தமெட்டிக்கலா அதெல்லாம் பாசிபிள் இல்லைங்க, இந்த டயக்ராம் எல்லாம் போட்டு பார்த்தா தான் இந்த வேலைக்காது. இந்த மாதிரியான கேசஸ் வந்து இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு தான் தெரியுமே. சர்டனிட்டி அண்ட் இம்பாசிபிலிட்டி, பாசிபிலிட்டி இல்லைன்னா இட் பிகம்ஸ் வைட். அதுதான் சொல்ல போகும். நெக்ஸ்ட் வந்து யூனிலேட்ரல். யூனிலேட்ரல்ல பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்கு, ஐடென்டிட்டி ஆஃப் பார்ட்டிஸ் இருக்கு. நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட்ங்கிறது நான் உங்களை கான்ட்ராக்ட் உள்ள மைசெல்ஃப் எக்ஸ், சாரி மைசெல்ஃப் ஒய், நான் உங்களை கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகி வைக்கிறேன், நானும் நீங்களும் என்டர் ஆகல. ஏதோ ஒரு ஷேர் வாங்குங்கன்னு சொல்றேன், இல்ல அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் எனக்கு நான் உங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் திங். ஓகே, நான் இந்த மாதிரி சொல்றேன்னா எனக்கு எந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்க போதில்ல. செகண்ட் திங், ஏதோ ஒரு நல்ல மனசோட நான் என்ன பண்றேன்னா ஐம் இன்டேசிங் யூ டு பை, அதனால எனக்கு எந்த ஒரு அட்வான்டேஜும் வராது அப்படின்னா என்னது, இட்ஸ் நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட். இங்க வந்து ஐடென்டிட்டி ஆஃப் தி பார்ட்டி, யூனிலேட்ரல் மிஸ்டேக் தானே. நான் ஒண்ணு சொல்ல போய் இன்னொன்னு வேற ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு வருது. ப்ராப்ளம் இதை நம்ம கேஸ்ல பார்க்கலாம். ஒரு கிளாஸ் பாக்குறீங்களா, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் ஒன் செகண்ட். Mistakes can be classified as 2 major classifications. One is mistake of law and another one mistake of fact. Mistake of fact can be further classified as 2. One is with respect to my own law of the country, another one foreign law. If both the parties are Indian parties, we follow under the Indian law. If both the parties are Indian parties,
ignorance of law is no excuse. அதனால லால எப்படி இருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்கியூஸ் கேட்க முடியாது. இட் பிகம்ஸ் வாட் வேலிட் தான். லால எப்படி இருக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்கியூஸ். இதே மிஸ்டேக் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரினா இட் பிகம்ஸ் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் which means கேஸ் டு கேஸ் பேசிஸ் லா டு லா மாறும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும். செகண்ட் கிளாசிபிகேஷன்ல இருக்கிற மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், two major classifications, sub major classifications. One is bilateral, both the parties தெரியாம போயிருக்கு. இன்னொன்று unilateral with respect to one party, that can be either party. Okay, bilateral ரெண்டு classification, sub classification, subject matter and possibility of performance. Under subject matter is a common heading. Subject matter ல 6 sub classifications பார்க்கலாம், 6 types. எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கானே தெரியாம என்டர் ஆகுறது, எல்லாம் யார்கிட்ட இருக்குன்னு தெரியாம என்டர் ஆகுறது. பிரைஸ், குவான்டிட்டி, குவாலிட்டி, ஐடென்டிட்டி அண்ட் டைட்டில். ஆக்சுவலா டைட்டில்ங்கிறது சேல் ஆஃப் குட்ஸ் பொறுத்தவரைக்கும் டைட்டில் ஆஃப் டீட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, தட் இஸ் யாரோட ஓனர்ஷிப், பொசிஷன் மாறும்ல இந்த மாதிரி கேஸ்ல. பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து 3 ஆங்கிள்ஸ். பிசிக்கல் இம்பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா bilateral mistake, bilateral mistake, legal impossibility, mathematical impossibility. அப்படின்னா என்னது, பிசிக்கலாவும் பாசிபிளா இருக்கும், லீகலாவும் பாசிபிளா இருக்கும், மேத்தமெட்டிக்கலாவும் பாசிபிள். Then with respect to unilateral, again we have 2 categories, nature of contract and identity of the parties. Nature of contract now, inducement of another, please highlight this term, no fault of his own. Which means what? There is no influence, there is no unfair advantage, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஏதோ ஒன்று நடந்துச்சு, ஏதோ ஒன்று இன்டியூஸ் பண்ணனால. Identity of the party, unknown party to the contract, ஏதோ ஒன்று தப்பா நினைச்சிட்டனால. ஓகே, இதை நான் கேஸ்ல வச்சு ஷேர் பண்றேன்னு சொன்னேன். ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சு. ஓகே, so let me go for this example. இது மட்டும் கொஞ்சம் பெரிய content பார்த்துடலாம். Example, actually how it is being defined now, innocent or erroneous belief. இப்போ நமக்கு டவுட் வரும், misrepresentation innocent பார்க்கணும் இல்லையா, அது innocent misrepresentation, இது மிஸ்டேக். மிஸ்டேக்ங்கிறது இவ்வளவு கேட்டகரி பார்க்கணும் இல்லையா. இப்ப அகைன் உங்களுக்கு ரொம்ப டவுட் வந்துச்சுன்னா அங்க மிஸ்ரெப்ரசன்டேஷனே வந்துடும் டேர்ம்ஸ், அதனால நீங்க வரி பண்ணணும். ஃப்ராட்னா ஃப்ராட் வந்துடும். ஆக்சுவலா இந்த டாபிக் வந்து கிரிமினல் லா போவோம். இது வரைக்கும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து லீகல் ரிலேஷன்ஷிப்ல வரமாட்டாங்க தானே பாத்துட்டு இருக்கோம். பட் இந்த டாபிக்ல மட்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே கொண்டு வருவாங்க. ஏன்னா அது கம்ப்ளீட்டா சிவில் கேஸா நீங்க பார்க்க முடியாது. அதனால இந்த டாபிக் மட்டும் இன்னும் நம்ம கொஞ்சம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருந்து டிவியேட் பண்ணிட்டு உள்ள வர மாதிரி ஒரு ஃபீல் பண்ணும். ஓகே, so innocent or erroneous belief. Example, A offers to sell his ambassador car to B, okay, who believes that A has only Fiat car. Okay, அந்த கார்ல எல்லா காரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். And agrees to buy the car. Here the two parties are thinking about different subject matter, and so that there is no real concern and the agreement is void. புரியுதா? Subject matter வேற வேற. Okay. கான்சென்சஸ் அடிடம்ல என்கிட்ட 2 ஹார்ஸ் இருந்தது. ஒரு ஹார்ஸ் வந்து ஒயிட் ஹார்ஸ், ஒரு ஹார்ஸ் வந்து என்னது பிளாக் ஹார்ஸா. நான் வந்து ஒயிட் ஹார்ஸ் நினைச்சிட்டு சேல் பண்றேன், நீங்க பிளாக் ஹார்ஸ் நினைச்சிட்டு வாங்குறீங்க, ஏதோ இந்த மாதிரி நடக்கும். 2 ஹார்ஸும் ஓன் பண்ணிருக்காங்க. ஓகேயா? ஆனா இந்த கேஸ் பாருங்களேன், இதுதான் டிஃபரன்ஸ். திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இருக்குது அம்பாசிடர் இருக்காரு, ஆனா இவர் என்ன நினைச்சுக்கிறாரு, ஃபியாட்னு நினைச்சுக்கிறாரு. இன் கேஸ் இந்த கேஸ கொஞ்சம் மாத்தி அம்பாசிடர் காரும் இருக்கு, ஃபியாட்டும் இருக்கு, இவர் அம்பாசிடர் சேல் பண்றாரு, இவர் ஃபியாட் வாங்குறாரு. அப்ப இது என்ன ஆயிடும், மிஸ்டேக் இல்ல, கான்சென்சஸ் அடிடம், அக்ரிமெண்டே இல்ல. இங்க மிஸ்டேக் இல்லன்னா இது என்னன்னு சொல்லுவோம், நம்ம வாய்ட் அக்ரிமெண்ட் தான் சொல்ல போறோம். அங்க அக்ரிமெண்டே வராது. ஓகே, கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் மாதிரி இருக்கும், பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு, பார்க்கறது கொஞ்சம் டிஃபரன்ஸ் மாதிரி தெரியும். ஓகே, இது ஆக்சுவலா ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள், அதனால தான் எடுத்தோன்னே இதை போட்டிருப்பேன். எஸ் பா, மிஸ்டேக் இன் டீடைல் பார்க்கலாமா? bilateral mistake with respect to identity. கொஞ்சம் பாருங்க. A agrees to buy from Y a cargo of cotton to arrive from Surat. There are 2 ships of Y carrying some goods, one sailing in October and the other in December. X meant the former ship, Y meant the later. Agreement is void. Okay, எது ஐடென்டிட்டி தெரியல. எக்ஸிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி X agrees to sell Y some goods on the way from Mumbai and Agra. The truck in which the goods coming caught fire and the goods were destroyed. எக்ஸிஸ்டன்ஸ்ல இல்லையே. புரியுதா? இதெல்லாம் சப்ஜெக்ட் மேட்டருக்குள்ள வரும் தானே. பைலாட்டரல்ல ரெண்டா பிரிக்கலாமா? ஒன் இஸ் சப்ஜெக்ட் மேட்டர், another is possibility. அதை வச்சு தான் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பிரைஸ் வச்சு. A seller to the knowledge of the buyer makes a mistake in writing the figure in knowledge of the buyer. Property being as, one second. A seller to the knowledge of the buyer makes a mistake in writing the figure as 2250, the price of the property being 1250. A seller,
பி பையர், ரெண்டு பேருக்குமே தெரியும் அந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோன்ட்டு 1250. ஆனா ரைட்டிங்ல என்ன பண்ணிடுறாங்க 2250. அக்ரிமெண்ட் இஸ் வாய்டு. என்ன மேம் ஏக்கும் பிக்கும் தெரிஞ்சுதானே பண்றாங்க, ஆனாலும் ஃபிகர்ல மிஸ்டேக், அக்ரிமெண்ட் இஸ் வாய்டு. ஓகே, ஏன் அக்ரிமெண்ட் வாய்டுனா அக்ரிமெண்ட் படி பி எவ்வளவு தரணும் 2250, அக்ரிமெண்ட் படி தரமாட்டாருல்ல. ஓகே, இப்போ ஏன் போயிட்டு கேட்க முடியாதுல்ல. ஆக்சுவலா இது ஏன் வந்து கேஸ் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், பாரு அக்ரிமெண்ட்ல 2250 ரூபா தான் இருக்கு. இதே நம்ம ஒரு கேஸ் பார்த்தோம் எங்க கன்சிடரேஷன்ல, கான்ட்ராக்ட் அண்டர் சீல் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கேன் யூ ப்ளீஸ் டர்ன் அவுட் டு தட் பேஜ்? கன்சிடரேஷன்ல கான்ட்ராக்ட் அண்டர் சீல் ஒரு பாயிண்ட் இருக்கும் பாருங்க. No consideration, no contract. See, can you find this point? I am in page 2.20. கான்ட்ராக்ட் அண்டர் சீல். இதே மாதிரிதான் அந்த கேஸும். ஆனா என்ன தெரியுமா, ஏ அண்ட் பி சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க கார்பரேஷனா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சீல் வந்துரும்ல. சீல்னா அத்தாரிட்டி அக்னாலஜ், அப்ப இது வேலிட் ஆயிடும். ஆனா அங்க என்ன சொல்றாங்க, வாய்டுங்கிறாங்க. நீங்க ரொம்ப இன்டெப்தா படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைத்தியம் படிச்சு. இங்க ஒரு மாதிரி இருக்கு, அங்க ஒரு மாதிரி இருக்கு. பட் இன்னும் இன்டெப்தா படிச்சீங்கன்னா பைத்தியம் நினைச்சுமா. ஓகே, ஆக்சுவலா கான்ட்ராக்ட் அண்டர் சீல்னா, சீலோட ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகுனா அது யாரா இருப்பாங்க, ப்ராப்ளி ஒரு ப்ராப்பர் பிசினஸ் ஃபார்ம்ல இருக்குது. பட் இங்க அந்த மாதிரி சொல்லவே இல்ல. ஏ பையர் இதான் சொல்லியிருக்காங்க, பி பையர் இதான் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இங்க ஒரு மாதிரி படிக்கணும், அங்க ஒரு மாதிரி படிக்கணும். ஓகே, so let me carry over. I'm over here, right? 1250ங்கிறது அமௌண்ட். இது பையருக்கும் தெரியும். ஆனா எவ்வளவு என்டர் ஆகுறாங்க 2250. இந்த அக்ரிமெண்ட் வந்து வாய்ட். ஒரிஜினல் என்ன அக்ரிமெண்ட் என்டர் ஆயிருக்காங்க 1250 தான். சோ பையர் வந்து 1250 தான் பே பண்ணுவாங்க. சோ இந்த அக்ரிமெண்ட் வந்து வேலிட்னு சொல்லும்போது வாய்ட் சொல்லணும். நீங்க என்ன தெரியுமா நினைப்பீங்க, பையருக்கும் தெரிஞ்சது தப்பா இருக்கு, சோ ஃபிகர் தானே மிஸ்டேக். இப்போ இந்த ஃபிகரை கரெக்ட் பண்ணா என்ன நினைச்சுக்கோ, டிஃபெக்ட் தான் நினைச்சுக்கோ. இது டிஃபெக்ட் இல்ல, அக்ரிமெண்டே வாய்ட். நீங்க இதான் மென்ஷன் ஆயிருக்கான்னு பாப்பீங்க. கிளியரா சொல்லுங்க, இது வந்து மிஸ்டேக் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஃபிகர் ரிட்டர்ன். எதுக்குள்ள வருது, இந்த கிளாசிபிகேஷன்லாம் போடுது. சோ மிஸ்டேக் ஆஃப் இதை வந்து என்ன பிரிக்கலாம், மிஸ்டேக் ஆஃப் லா அண்ட் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்டா பிரிக்கலாம். மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ல பைலாட்ரல்ல ஒன் ஆஃப் த மிஸ்டேக் இது. கிளியரா சொல்லிட்டு அக்ரிமெண்ட் இஸ் வாய்ட். இந்த பாயிண்ட் ஸ்ட்ராங்கா அடிக்கணும். நீங்க போயிட்டு மிஸ்டேக் தான் அதனால அது அக்ரிமெண்ட் வேலிட் போட்டீங்கன்னா பயங்கர சொதப்பல் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க படிக்காம எக்ஸாம் எழுதுறீங்கட்டு லாஜிக்ல அப்ளை பண்ணும். ஓகே, ஐடென்டிட்டி ஆஃப் த பார்ட்டி, இதை தான் நான் டிஸ்கஸ் பண்றேன். Let me go with the example. It's a beautiful example. The managing director of a theater gave instructions that no tickets were to be sold to yes. Clear பாருங்க, MD என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தராது, yes வந்து டிக்கெட் தராதேங்கறாது. Yes, knowing this, asked a friend to buy a ticket for him. யாராவது இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? Okay. With this ticket, yes went to the theater but was refused admission. Yes பொறுத்த வரைக்கும் என்னது, டிக்கெட் இருந்தா நீங்க உள்ள விட வேண்டியது அப்படிங்கிறது கான்செப்ட். ஆனா மேனேஜிங் டைரக்டர் என்ன சொல்லியிருக்காரு, எஸ்க்கு டிக்கெட் தராதன்னு சொன்னா என்ன அர்த்தம், எஸ் உள்ளே விடாதன்னு அர்த்தம். இது ஐடென்டிட்டி ஆஃப் த பார்ட்டி. ஓகே, ஐடென்டிட்டி ஆஃப் த பார்ட்டிங்கிறது நான் ஒண்ணு நினைக்கிறேன், நீங்க வேற நினைக்கிறீங்க. அப்படி இல்ல, யாரோ தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் ஆயிடுவாங்க. யார் இந்த தேர்ட் பார்ட்டி, டிக்கெட் கூட உள்ள அமிச்சா பாருங்க, தேர்ட் பார்ட்டி. பிகாஸ் இஸ் வயலேட்டட் தி கான்ட்ராக்ட். ஓகே, இதுக்கு மேல ரொம்ப நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ப்ராபப்லி கேன் கோட் திஸ் கேஸ் லா சையத் வெர்சஸ். இது நீங்க பாத்துக்கலாம். நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட், எஸ் ஏதோ ஒரு டேர்ம்ஸ் வந்து நம்மள வந்து இன்டியூஸ் பண்ற மாதிரி இருக்கிறது. சோ இதை பேஸ் பண்ணி வரும். ப்ராபப்லி ஃபண்டமெண்டல் மிஸ்டேக். இப்போ பிளைண்ட்னஸ், யாரோ ஒருத்தங்க ரீட் பண்ணி அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நான் புரிஞ்சுட்டு நான் சைன் பண்ணேன். ஓகே, அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாருல்ல அதனால கரெக்டா தான் ரொம்ப நினைச்சு சைன் பண்ணிருப்பீங்க. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணதும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வேற மாதிரி இருந்தா, so there is no intention to defraud you. ஏமாத்தணும்னு நினைக்கல, இட்ஸ் நாட் மிஸ்ரெப்ரசன்டேஷன். பட் ஏதோ ஒரு வகையில வந்து அந்த மாதிரி நடந்துருக்குல்ல. சோ இந்த மாதிரி கேஸ் வரும். கேஷுவலா பாத்துக்கலாம். ஸ்பெஷல் கேசஸ், ப்ராசிக்யூஷன் லைக் சூட் ஃபைல் பண்றது மட்டும் அது வந்து கொயசன் இல்லப்பா. ஏன்னா ஒரு கான்ட்ராக்ட்னாலே லீகல் என்ஃபோர்ஸபிலிட்டி இருக்கும். அப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து பிரீச்ல, தட் இஸ் நாட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராமிஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. நீ பணம் பே பண்ணலாம்னு நான் உங்க மேல கேஸ் போடான்னு கொயசன் இல்லை. புரியுதா? யூஸ்வலா ஒருத்தவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண சொன்னா அவங்க பயந்துருவாங்களே. கான்ட்ராக்டே அதானே.
அதான் அது கொயசன் சொல்லக்கூடாது. இது அன்டிவ் இன்ஃபுளுன்ஸோ ஃப்ராடோ மிஸ்ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. கேஸ் ஃபைல் பண்ணது மட்டும். ஓகே. பட் அதுல இருக்க டேர்ம்ஸ் வந்து நீ குட்ஸ் கொண்டு வந்து வச்சிருக்கல, இதுக்கு ரெண்ட் தர மாட்டாங்கறல, அந்த குட்ஸ் எப்படி வந்தது நான் சொல்றேன். விச் மீன்ஸ் வாட் ஸ்மக்லிங் அந்த மாதிரி போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அது தப்பு. ஓகே. மியா சூட்ங்கிறது எதுக்காக கான்ட்ராக்ட் என்டர் ஆயிருக்கும் அந்த ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் பண்ணல அதுக்காக கேஸ் போடணும். இஸ் இட் ஓகே? ரெண்ட் பே பண்ணலாம் கேஸ் போடுங்க. லோன் ரீபே பண்ணல கேஸ் போடுங்க. இதெல்லாம் பண்ணலாம். ஓகே. ஹை பிரைசஸ் இல்ல ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் பிக்ஸ் பண்றது எல்லாமே கொயசன் இல்ல. ஏன்னா இந்தியன் பீனல் கோட்ல இது கொயசன் சொல்லல. அதுக்கு வேற எல்லாம் இருக்கு. நம்ம இந்தியன் பீனல் கோட்ல தான் கொயசன் பத்தி பேசணும். எஸ் பியூட்டிஃபுல் தேர்ட் ஒன். த்ரெட் டு கமிட் சூசைட் இஸ் அ கொயசன். ஓகே. சூசைட் பண்ண பிறகு த்ரெட் டு கமிட் சூசைட் இஸ் நாட் கொயசன். ஓகே. இஸ் கொயசன். ப்ராப்ளம் இந்த கேஸ்ல வந்து என்ன ஆயிருக்கும்னா attempt to suicide is punishable under Indian Penal Code, but suicide cannot be punished. Suicide பண்ணிட்டா இறந்து போயிடுவாங்கல்ல, யார் மேல போய் கேஸ் போடுறது? யார் மேல கேஸ் போடுறது? தெரியும்ல, சூசைட் பண்ணா பண்ணீங்கனாலே கேஸ் போட்டுருவாங்க. கேஸ் ஃபைல் மட்டும் தான் இன்வெஸ்டிகேட்டே பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க வந்து எய்தர் கம்ப்ளீட்டா மண்டையை போட்டு இல்லை கம்ப்ளீட்டா புழைச்சு வந்துடணும் பதில் சொல்ற அளவுக்கு. இல்லைன்னா மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். கேஸ் தட்ஸ் பியூட்டிஃபுல் கேஸ் இது எல்லாமே. நினைக்கிறேன் இது சும்மா ஒரு கிளாஸ் பாத்துக்கோங்க. 6th ஒன். டிசீட் விச் இஸ் நாட் டிசீட் இஸ் நாட் ஃப்ராட். டிசீட்னா உங்களுக்கு இப்ப நம்ம லாஸ்ட் கேஸ் பார்த்தோம் இல்லையா, நேச்சர் ஆஃப் த பார்ட்டி இன்டியூஸ் பண்றது. இன்டியூஸ் பண்ணிருப்பாங்க, பட் வந்து உங்களை ஏமாத்துறதுக்காக பண்ணல அப்படிங்கிறது ஃப்ராட் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரே ஒரு வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. Yes, ma'am. That's about the studying. So next topic will continue.